கண்ணீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக. அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்காக நமது பயிற்சி மையத்தின் சார்பாக மிக முக்கியமான தலைப்புகளை நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கிறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வேதியியலை பார்க்க போகிறோம். வேதியியல்னு சொல்லும்போது நம்ம போலீஸ் எக்ஸாமில் 3 கொஸ்டின்ஸ் இந்த சப்ஜெக்ட்லேருந்து கேட்குறாங்க. இந்த கிளாஸை நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த 3 கொஸ்டினுக்குமே உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். நம்ம 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸில் இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சுலபமான தலைப்பு தான். இந்த தலைப்பை வந்து நம்ம ஒரு 5 சப்டாபிக்குள்ளார அடைக்கிடலாம். சரிங்களா? வேதியியல்னு சொன்னீங்கன்னா இந்த தலைப்பிலேருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க, இந்தந்த கொஷின்ஸ் தான் கேட்பாங்க அப்படின்றத நம்மளால் ரொம்ப ஈஸியாகவே கணிச்சிட முடியும். அந்தளவுக்கு ரொம்ப சுலபமான சப்ஜெக்ட் தான் அந்த வேதியியல் அப்படின்றது. சரிங்களா? வரக்கூடிய ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்தில் ஒட்டுமொத்தமாக 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய வேதியியலை ஒட்டுமொத்தமாக நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். அந்தளவுக்கு ரொம்ப சுலபமான ஒரு சப்ஜெக்ட் தான். ஃபஸ்ட்டு இதை வந்து உங்களோட மைண்ட் செட்டில் நிறுத்துங்க. வேதியியல்னு சொன்னீங்கன்னா என்னமோ ஏதோ அப்படி இப்படின்லாம் சொல்லி நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. சரிங்களா? அது ஒன்றும் பெரிய பூதமோ கரடியோ புலியோ கிடையாது அதை பார்த்து நீங்கள் பயப்படுறதுக்கு. ரொம்ப சுலபமான ஒரு சப்ஜெக்ட் தான் அந்த வேதியியல்ன்றது. சில வார்த்தை வந்து நம்மளுடைய வாய்க்குள்ளார வராது, அவ்வளோதான். அப்படி இருந்தாலுமே இதுதான் கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை நீங்கள் 4 ஆப்ஷனில் பார்த்து தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒன்றும் உட்காந்து எழுத போகிறதில்ல. அதனால் இந்த கிளாஸை பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த போலீஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய 3 கொஸ்டின்ஸு கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்குறாங்க இல்லையா, இந்த 3 கொஸ்டினுக்கு 3 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அந்த நம்பிக்கையோடு நான் அந்த வகுப்பு உங்களுக்கு தொடங்குறேன். ஃபஸ்ட்டு இந்த வேதியியல்னு சொன்னோம்னா இது என்ன சப்ஜெக்ட்னால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலேயுமே இந்த வேதியியலுடைய பயன்பாடுன்றது இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த வேதியியல் இல்லையா. நம்ம பயன்படுத்தக்கூடிய வாட்சாக இருக்கலாம், செல்ஃபோனாக இருக்கலாம், புத்தகங்களாக இருக்கலாம், பேனாவாக இருக்கலாம், டம்ளராக இருக்கலாம், குடிக்கிற தண்ணியாக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், எல்லாமே வேதியியலுடைய கலவை தான், வேதியியல் தான், வேதியியலுடைய பயன்பாடுகள் தான். சரிங்களா? அப்போ இந்த வேதியியல்னு சொல்லும் பொழுது நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுமே பருப்பொருட்களால் ஆனது. பருப்பொருட்கள் எல்லாமே சரிங்களா சின்ன சின்ன துகள்களால் ஆனது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அணுக்களால் ஆனது. அப்போ பருப்பொருட்களுடைய கட்டமைப்பு அழகே என்னென்னா அணு அப்படின்றது தான். புரியுது உங்களுக்கு? அந்த அணுவில் இருக்கக்கூடிய அடிப்படை துகள்கள் என்னென்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஒரு அணு இருக்குது அப்படின்னா அதனுடைய உட்கருவில் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். அதை சுற்றி வெளிவட்ட பாதையில் எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கும். இதுதான் ஒட்டுமொத்த வேதியியலுமே. புரியுதுங்களா உங்களுக்கு? இதை வச்சு தான் ஒரு பொருள் வந்து உலோகமாக, அலோகமாக, உலோகப்பொலியான்னு பிரிக்கிறோம். அப்போ நமக்கு கிடச்சிருக்கிற தனிமங்கள் 118 தனிமங்கள் கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், தனிம ஒரு அட்டவணைப்படுத்துகிறோம். சரிங்களா? தொகுதிகள், சரிங்களா, தொடர்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். 18 தொகுதிகள் இருக்குது, 7 தொடர்கள் இருக்குது. இந்த விஷயத்தை பற்றி நம்ம படிப்போம். அடுத்ததாக அன்றாட வாழ்க்கையில் இந்த வேதியியல். சரிங்களா? அப்போ பாருங்கள், வேதி வினைனா என்ன, இயற்பியல் வினைனா என்ன அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம் 6வது புத்தகத்தில். அப்போ இயற்பியல் வினைனா அது வந்து திரும்பவும் பழைய நிலைக்கே மாறக்கூடியது. வேதியியல் நிலைமைன்னா என்னென்னா வேதிவினை ஒரு பொருளை நடக்குது அப்படின்னா புதிய பொருள், சரிங்களா, நியூ பை ப்ராடக்ட் அப்படின்றது வரும் இல்லையா, அது மீண்டும் பழைய நிலைக்கு போகாது. அவ்வளோதான் விஷயம். புரியுது உனக்கு? அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான தலைப்பு இந்த வேதியியலில். அப்போ இதிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்குது. அமிலங்கள், காரங்கள், உப்புக்களிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அடுத்ததாக அன்றாட வாழ்வியல் வேதியியலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அடுத்ததாக நம்ம அணு அமைப்புன்னு பார்க்குறோம். அணுக்கள் அப்படின்றது, அணுக்களை வச்சு உலோகங்கள், உலோகப்பொலிகள், அலோகங்கள்லாம் நம்ம பிரிக்கிறோம். அது அந்த உலோகங்கள் நம்ம தனிமங்கள்லாம் கண்டுபிடிக்கிறோம்ல, தனிமம்ன்ற சொல்ல முதல்ல ராபர்ட் பாயில் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். அப்போ அந்த தனிமத்தை வச்சு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், தனிமம் ஒரு அட்டவணை கொண்டு வரோம். இந்த மாதிரி சின்ன சின்ன தலைப்புகள்லாம் வருது இல்லையா, இதிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அவ்வளோதான் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வேதியியல். சரிங்களா? அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. வீட்டுக்கு போங்க நீங்களாம் ஏஞ்சி. அவ்வளோதான், இவ்வளோ தான் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி. சரிங்களா? இதை மட்டும் படிக்கிறதுக்கு அவ்வளோ அழுவுறீங்க. ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் கிடையாது இது. நிறைய பேர் வந்து கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், அந்த பேர்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். இந்த வகுப்பு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரியில் கேட்குற 3 கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டோம். இந்த விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிச்சிட்டோம். ஒன்றுலேருந்து ஒரு கேள்வி, அவ்வளோதான். இதை நீங்கள் கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ பாருங்கள், பருப்பொருளை தவிர்த்து இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது.
அதெல்லாம் ஆற்றல் வடிவத்தில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், பருப்பொருளாக நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, வாட்சு, பேனா, நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், பீரா, கட்லு எல்லாமே பருப்பொருட்களால் ஆனது தான் சொல்கிறோம். பொருட்கள் எல்லாமே பருப்பொருட்களால் ஆனதுன்னு சொல்லிட்டோம். அப்போ பொருட்களை இல்லாமல் இருக்கிற விஷயங்கள்லாம் ஆற்றல். புரியுதுனா உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா லைட்டு, சவுண்டு, விசை இதெல்லாம் வந்து ஆற்றல். சரிங்களா? ஆற்றலுடைய அடுத்த பரிணாமம் தான் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து பருப்பொருட்களால் ஆனது கிடையாது. அப்போ பாருங்கள், லைட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ட்ராவல் பண்ணக்கூடியது. அது வந்து பருப்பொருள் கிடையாது. அதோடைய வேகத்துக்கு எந்த ஒரு பருப்பொருளாலையும் ட்ராவல் பண்ணவும் முடியாது. அப்போ ஒளியோடைய திசைவேகம் என்னப்பா, 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த அளவுக்கு ஏதாவது ஒரு பொருள் வந்து வேகமாக போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது. வாய்ப்பே கிடையாது ராஜா. சரிங்களா? இதான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அப்போ பருப்பொருள்னால் என்ன, ஆற்றல்னால் என்னென்னு தெரிஞ்சுங்க. அப்போ லைட்டுன்றது ஒரு வகையான ஆற்றல். சரிங்களா? அதெல்லாம் ஒரு போட்டான் துகள்கள், அதெல்லாம் வேகமாக போயிட்டுருக்கும். அது கூடலாம் நம்மளால் பருப்பொருள்லாம் வேகமாக போக முடியாது. இவ்வளோ தான் சிம்பிளான கான்செப்ட். அப்போ இந்த உலகத்தில் பருப்பொருட்களை தவிர்த்த விஷயங்களும் இருக்குது. இதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்ததாக தனிம வரிசை அட்டவணை. நம்ம சொன்னோம் இல்லையா, அணு பார்த்தோம், அணுவோடைய உட்துகள்களை பார்த்தோம், புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த அணுவை வச்சு தனிமங்கள் நம்ம பிரிக்கிறோம். அதோட தூய்மை தன்மையை வச்சு தனிமம், சேர்மம் இப்பெல்லாம் நம்ம பிரிக்கிறோம். அந்த தனிமங்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க. 118 தனிமங்கள் இருக்குது. 118 தனிமங்கள் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ராபர்ட் பாயில் அப்படின்றவர் தான் முதல்ல அந்த தனிமம்ன்ற சொல்லை அறிமுகப்படுத்துகிறாரு. அனைத்து பொருட்களுக்கான கட்டுமான அமைப்பு அப்படின்றது நம்ம வந்து அணுன்னு நம்ம சொல்கிறோம். எல்லா பருப்பொருட்களுக்குமே அடிப்படை கட்டுமான அமைப்புன்றது அணு. அப்போ எல்லா பொருட்களுக்குமே கட்டமைப்பு அப்படின்றது தனிமம். சரிங்களா? தனிமம். புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்ததாக இந்த 118 தனிமங்கள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அதில் 92 தனிமங்கள் இயற்கையான தனிமங்கள், 26 தனிமங்கள் செயற்கையாகவே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த தனிமங்களை எல்லாம் ஒரு வகைப்பாட்டுக்குள்ளார கொண்டு வரணும். அப்போ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலுமே, சரிங்களா, ஹென்றி மோஸ்லே அப்படின்றவர் தான் நவீன தனிம வரிசை அட்டவணையை வந்து உருவாக்குறாரு. சரிங்களா? அவர் வந்து அணு எண்ணெய் அடிப்படையாக கொண்டு தனிம வரிசை அட்டவணை உருவாக்கினாரா இல்லை நிறைய எண்ணெய் அடிப்படையாக கொண்டு உருவாக்கினாரான்றதான் உங்களுக்கு கேள்வி. அவர் வந்து அணு எண்ணெய் அடிப்படையாக கொண்டு உருவாக்குறாரு, மற்றவங்களாம் நிறைய எண்ணெய் அடிப்படையாக கொண்டு உருவாக்குறாங்க. ஹென்றி மோஸ்லே நவீன தனிம வரிசை அட்டவணையை உருவாக்கிட்டாரு. அப்போ தொடர்கள் எத்தனை இருக்குது? 7 தொடர்கள் இருக்குது. தொகுதிகள் எத்தனை இருக்குது? 18 தொகுதிகள் இருக்குது. சரிங்களா? அப்போ இதில் இருக்கிறதுலே நீளமான தொடர் எது? இதான் உங்களுக்கு கொஸ்டின். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. சரிங்களா? அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? இதில் கார உலோகம் எது, கார மண் உலோகம் எது, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அரிய வாயுக்கள், மந்த வாயுக்கள் அதெல்லாம் எந்த தொகுதியில் இருக்குது அப்படிலாம் சொல்லி கேட்பாங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு கொஸ்டின். ஒட்டுமொத்தமாக இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அப்போ பாருங்கள், 18 தொகுதிகள் இருக்குது. அதில் 18வது தொகுதி தான் அரிய வாயுக்கள்னா மந்த வாயுக்கள், 17வது தொகுதின்றது ஹாலஜன்கள்னா உப்பிலிகள், 16ன்றது ஆக்சிஜன் இல்லைனா சால்கோஜன்கள். புரியுதுங்களா? 15ன்றது நைட்ரஜன் குடும்பம், 14ன்றது கார்பன் குடும்பம், 13ன்றது போரான். அப்போ 3 to 4 வரைக்கும் இருக்கிறது இடைநிலை உலோகங்கள். அப்போ 1ன்றது கார உலோகம், 2ன்றது கார மண் உலோகம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 18 தொகுதியுமே முடிஞ்சிடுச்சு. தொடர்ன்றது 7 வகையான தொடர்கள் இருக்குது. சரிங்களா? அப்போ உலோகங்கள், உலோக போலிகள், அலோகங்கள் இதெல்லாம் என்னென்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ உலோகங்கள் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து எப்படி இருக்கும்? பளபளப்பாக இருக்கும். சரிங்களா? வெப்பத்தை கடத்தக்கூடியது, மின்சாரத்தை கடத்தக்கூடியது, வளையும், கம்பியாகவும் நீட்டலாம், தகடாகவும் அடிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அப்போ இந்த உலோகங்கள் இருக்கக்கூடிய பயன்பாடுன்னும் போது பாதரசம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. உலோகங்களில் எது வந்து திரவ நிலையில் இருக்குன்னு கேட்பாங்க. பாதரசம். இந்த பாதரசம் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்துகிறோம். ஏன் அப்படின்னா இது அதிகமாக விரிவடைதலுக்கு உட்படாது. நம்ம வெப்பப்படுத்தினா எல்லா திரவமும் என்ன பண்ணும், வாயுவாக மாறும், விரிவடையும் இல்லையா? ஆனால் அந்த பாதரசன்றது அதிகமான வெப்ப ஏற்புத்தன்மை உடையது, சீக்கிரமாக விரிவடையாது. அதனால தான் நம்ம அதை வந்து பயன்படுத்துகிறோம். சரி, ஒரே சீராக இருக்கக்கூடியது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ உலோகங்கள் அப்படின்னா இதான். இரும்பு இருக்குது உலோகங்களில், அதுமாதிரி தாமிரம் இருக்குது, அலுமினியம் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்துகிறன்றது உங்களுக்கே தெரியும். 8வது புத்தகத்தில் உங்களுக்கு தனியாகவும் கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் படிச்சிருங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அலோகம்னு சொன்னோம்னா கார்பனு, ஆக்சிஜனு, நியானு, குளோரினு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வாயு நிலையில் இருக்கக்கூடியது. வாயு நிலையில் தான் அந்த அலோகங்கள்ன்றது இருக்கும். அப்போ இந்த அலோகங்களில் திரவ நிலையில் இருக்கக்கூடியது எதுன்னு கேட்பாங்க. புரோமின்றது திரவ நிலையில் இருக்கக்கூடியது. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அலோகங்களில் மின்சாரத்தை கடத்தக்கூடியது எதுன்னு கேட்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டின் தான். சரிங்களா? தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்தாலும் இதையே நீங்கள் திரும்ப பாருங்கள். இந்த லாஸ்ட் டைமில் இதான் உங்களுக்கு கொஸ்டினாக வரப்போகுது. அடுத்ததாக மின்சாரத்தை கடத்தக்கூடியது கார்பனோடைய கிராஃபைட் அப்படின்றது தான். கிராஃபைட் அப்படின்றது மின்சாரத்தை கடத்தும், அதை கம்பியாகவும் நீட்டலாம். சரிங்களா? அலோகங்கள் அப்படின்றது கடினத்தன்மை அற்றதாக தான் இருக்கும். ஆனால் அதுலேயுமே வைரம்ன்றது கடினத்தன்மையானதாக இருக்குது. சரிங்களா? அப்போ வைரத்தை எதுக்கு பயன்படுத்துகிறோம்னாக்கா நிறைய கடினமான பொருட்களெல்லாம் வெட்டுறதுக்கு பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு 8வது புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக உலோக போலிகள்னால் போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக் இப்படிலாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்போ ராக்கெட் எரிபொருளை பற்ற வைக்கிறதுக்கு பயன்படுத்துறது எது அப்படிலாம் கேட்பாங்க.
சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 8வது புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க, நல்லா படிச்சுக்கங்க. அடுத்ததாக வேதியியல் வாய்ப்பாடெலாம் படிச்சுக்கணும். சர்க்கரையோடைய வேதியியல் வாய்ப்பாடு என்ன, குளுக்கோஸோடைய வேதியியல் வாய்ப்பாடு என்ன, சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த விஷயங்கள்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பாருங்கள், அன்றாட வாழ்வில் வேதியியல்னு சொல்லும்பொழுது முக்கியமாக நீங்கள் எல்பிஜியை பற்றி படிச்சுக்கணும். சரிங்களா? டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு செய்கிறதுலாம் கேஸ் சிலிண்டரில் தான் வீட்டில் வந்து செய்வாங்க இல்லையா? அப்போ நீங்களாம் எல்லாருமே போய் வீட்டில் வந்து பற்ற வச்சுருப்பீங்க. கொஞ்சம் அந்த கேஸை வந்து திருவிட்டு கொஞ்ச நேரம் விட்டோம்னா ஒரு நாத்தண்டிக்குது இல்லையா? கேஸ் லீக் ஆகிடுச்சுன்னு நமக்கு தெரியுது. இதுக்கு காரணம் என்னன்னா மெர்கப்டான் அப்படின்ற ஒரு வேதிப்பொருளை அதில் கலக்கிறாங்க. அப்போ இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த கேஸுக்கு அதுக்கு பேரே பாருங்களேன், லிக்யூடு பெட்ரோலியம் கேஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ வெளியில் வரும்போது தான் அது வாயுவாக இருக்குது, உள்ளார சிலிண்டருக்குள்ளார இருக்கும்போது லிக்யூடாக தான் இருக்குது. அப்போ அது ப்ரொபைன் மற்றும் பியூட்டைனுடைய வாயு கலவை தான் அது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ப்ரொபைன் மற்றும் பியூட்டைன் அப்படின்ற வாயு கலவை தான் அந்த எல்பிஜி சிலிண்டரு. அதில் வந்து மனம் நமக்கு தெரியணும், இப்போ லீக் ஆகுது, ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறத தடுக்கணும் அப்படின்றது அதான் மெர்கப்டான்ற ஒரு வேதிப்பொருளை அதில் சேர்த்துருக்குறாங்க. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அன்றாட வேதியியல்னா இதான். அப்போ கார்போஹைட்ரேட்லாம் நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீத்தேன் பார்க்குறோம். மீத்தேன்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா? இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து வச்சுப்பீங்க. அடுத்ததாக பாருங்கள், நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ரௌனின் இயக்கம்னா என்ன, டின்டால் விளைவுனா என்ன, சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதோட பயன்பாட்டு ஓரியன்டாக உங்களுக்கு கொஸ்டின் இருப்பாங்க. இப்போ டின்டால் விளைவுனா உங்களுக்கு தெரியும், சூரிய கதிர் அப்படின்றத ஜன்னல் வழியாக வரும்போது அதில் துகள்கள் வந்து அங்கும் இங்குமா அலைஞ்சிட்ருக்கோம், அதை நம்மளால் பார்க்க முடியுது, அதான் டின்டால் விளைவு அப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்போ டின்டால் விளைவுன்றது ஓகே, அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. அதில் கொஸ்டின் எங்கேருந்து கேட்குறாங்கன்னு பாருங்களேன். வானம் நீல நிறமாக தோன்றுவதற்கு காரணம் என்ன, டின்டால் விளைவு. புரியுது? உங்களுக்கு பயன்பாட்டின் அடிப்படையில் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. அப்போ வாகனத்தோடைய முகப்பு விளக்கில் ஒளி வந்து கற்றையாக போகிறத நம்மளால் பார்க்க முடியுது, அதுக்கு காரணம் என்னென்னா டின்டால் விளைவு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அடுத்த திண்மம்னா என்ன, திரவம்னா என்ன, வாயுனா என்னன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ திண்ம கரைசல்னா என்ன? அப்போ 2 திண்மங்கள் ஒன்றா சேர்ந்து உருவாகிறது தான் திண்ம கரைசல். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இதுதான் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்ததாக பதங்கமாதல், ரொம்ப முக்கியமான விஷயம் இது. பதங்கமாதல்னால் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு கொஸ்டினில் கேட்பாங்க. பதங்கமாதல்னால் என்னென்னா, ஒரு திடப்பொருள் இருக்குது, அதை நம்ம வெப்பப்படுத்தினா அது திரவமாக உருகும், அடுத்தது அது வாயு நிலைக்கு போகும். ஆனால் பதங்கமாதல்ன்றது என்னென்னா, ஒரு திடப்பொருளை நம்ம வெப்பப்படுத்தும் பொழுது அது திரவமாக மாறாமல் நேராக வாயுவாக மாறிடும். இதுக்கு எடுத்துக்காட்டு நாப்தலின், கற்பூரம், இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம். இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்தது அணுவோடைய அமைப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அணுனா என்ன அப்படின்றது பொருட்களுடைய அடிப்படை, ஒரு பருப்பொருளுடைய அடிப்படை கட்டமைப்பு அழகுதுன்னா அணு. முடிஞ்சு போச்சா? அணுவில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்ன, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். அப்போ புரோட்டானும் நியூட்ரானும் அணுவோடைய உட்கருவில் இருக்கும். அணுவோடைய உட்கருவை கண்டுபிடிச்சாருன்னா ரூதர் போர்டு. புரியுது உங்களுக்கு? எலக்ட்ரானை கண்டுபிடிச்சாருன்னா ஜே தாம்சன். எலக்ட்ரான் வெளிவட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்குது. ஜேம்ஸ் சாட்விக் என்னத்தை கண்டுபிடிச்சாரு? சரிங்களா? அப்போ இதான் நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? கோல்டு ஸ்டீன் என்னத்தை கண்டுபிடிச்சார்? இந்த மாதிரி விஷயம் நீங்கள் பார்த்து வச்சுப்பீங்க. அடுத்தது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐசோடோப்புகள், ஐசோபார்கள், ஐசோடோன்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப முக்கியம். 9வது புக்கில் கொடுத்துருப்பாங்க, அழகாக படிச்சிருங்க. ஐசோடோப்புக்கு எடுத்துக்காட்டு என்ன, ஐசோபாருக்கு எடுத்துக்காட்டு என்ன, ஐசோடோனுக்கு எடுத்துக்காட்டு என்ன, ஐசோடோப்புனா என்ன, ஐசோபார்னா என்ன, ஐசோடோன்னா என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 9வது புக்லேயே உங்களுக்கு மாறா விகித விதி ஜோசப் பிரின்சப் சொல்லியிருப்பார், நிறை மாறா விதி ஆண்டனி லவாய்சியர் சொல்லியிருப்பார், தலைகீழ் விகித விதி சரிங்களா ரிச்சர்ட் சொல்லியிருப்பாங்க, பெருக்கல் விதி டால்டன் சொல்லியிருப்பார். இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுருக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, மந்த வாயுக்களுடைய இணைதிறன் 0, ஆர்கானோட இணைதிறன் 0. மந்த வாயுக்களில் தான் ஆர்கான், நியான், கிரிப்டான், ஜெனான் இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கங்க, ரொம்ப பேசிக்கான விஷயந்தான். இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. உணவுப் பொருள் கெட்டு போகிறதுக்கு காரணம் ஆக்சிஜனேற்றம். தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ரொம்ப முக்கியம். அடுத்தது அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள். இது இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்க்கவே முடியாது. அப்போ இந்த அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள் இதை பற்றி ஃபஸ்ட்டு முன்மொழிந்தவர் யாருன்னா அர்ஜீனியஸ்ன்றவர் சொல்கிறார். அப்போ அமிலம்னா என்ன, காரம்னா என்ன, உப்புனா என்ன, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அமிலங்கள், காரங்களை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அமிலக்கார நிறங்காட்டியை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அப்போ நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தர போகிறேன். அனிசி காசினி. இது என்ன சார் அனிசி காசினி அப்படின்றீங்கன்னா, அமில நிறங்காட்டியில் அமிலம் அப்படின்னு சொல்லும்போது அமிலத்தில் பாருங்கள், அனிசி நீ அப்படின்னா நீலம் வந்து சிவப்பாக மாறும். காரத்தில்
காரத்தில் சிவப்புன்றது நீளமாக மாறும். இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்து பினாப்தலின் அப்படின்னும் போது அமிலத்தில் நிறமற்றது, காரத்தில் இளஞ்சிவப்பு நிறம். மெத்தில் ஆரஞ்சுன்றது அப்படியே ஆப்போசிட்டு, அமிலத்தில் இளஞ்சிவப்பு நிறம், காரத்தில் மஞ்சள் நிறம்ட்டு போட்டு வந்துகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு இந்த அனிசிக் ஆசினின்ற ஷார்ட்கட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை சூப்பராக நீங்கள் போட்டுடலாம். அடுத்து pH அளவீட்டோடைய மதிப்பு என்னன்னு கேட்பாங்க. 0லேருந்து 14 வரைக்கும் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம அமிலமாக காரமாக நடுநிலைத்தன்மையில் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ pH மதிப்பு வந்து 7 விட குறைவாக இருந்துச்சுன்னா அது அமிலத்தன்மையுடையதுன்னு சொல்கிறோம். 7க்கு சமமாக இருந்துச்சுன்னா அதை வந்து நடுநிலைத்தன்மையுடையதுன்னு சொல்கிறோம். 7 விட அதிகமாக இருந்துச்சுன்னா காரத்தன்மையுடையதுன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம பல் விளக்கும் போது எதுக்கு நம்ம பல் விளக்குறோம்? பேஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நம்ம அமிலத்தன்மை அதிகமாகி நம்மளுடைய பற்கள் இருக்கிற எனாமல் கரைஞ்சிரும், பல் வந்து அரிமானம் ஆகிடும், சொத்தப்பல் விழுந்துடும் சொல்லிட்டு தான் அப்பப்போ நம்ம பல் விளக்கும் போது பேஸ்ட்டை வச்சு யூஸ் பண்ணுறோம். அந்த பேஸ்ட்ன்றது காரத்தன்மை உடையது. அது போய் அது என்ன பண்ணுது? சமப்படுத்துது. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துறது தான் கேட்குறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த அமிலங்கள் காரங்களில் பயன்பாடுகள்லாம் இருக்குது. சரிங்களா? அப்போ அமிலங்களுடைய மூலங்கள் இருக்குது. ஆப்பிள் என்ன அமிலம் இருக்குது, எலுமிச்சையில் என்ன இருக்குது, திராட்சையில் என்ன இருக்குது, தக்காளியில் என்ன இருக்குது, இதெல்லாம் கேட்பாங்க உங்களுக்கு. இதெல்லாம் படித்து வச்சுருங்க. 9வது புக்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அழகாக. அப்போ அமிலங்கள் காரங்கள் உப்புக்களுடைய பயன்பாடு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ சாதாரண உப்பு நம்ம குழம்புல போட்டு பயன்படுத்துகிறோம்ல அந்த உப்பு சோடியம் குளோரைடு, சலவை சோடா சோடியம் கார்பனேட்னு சொல்கிறோம். சமையல் சோடானா சோடியம் பை கார்பனேட். பையில் தான் சமையல் பொருள்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போவோம். காய்கறிலாம் பையில் தான் போட்டு எடுத்துகிட்டு போவோம். அப்போ சோடியம் பை கார்பனேட்ன்றது சமையல் சோடா. சரி, சலவை தூள் கால்சியம் ஆக்சிக் குளோரைடு, பாரிசாந்து கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட்டு. இந்த மாதிரி வந்து இதோடைய பயன்பாடை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நீங்கள் வந்து பாரிசாந்துனா நீங்கள் சூப்பராக அடிச்சுட்டு வந்துடுவீங்க. முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்கிறதுக்கும் சிலைகளை வார்ப்பு செய்கிறதுக்கும் பயன்படுதுன்னு சொல்லிட்டு. சலவை தூள் அப்படின்னா கிருமி நாசினியாக பயன்படுது, பருத்தி துணிகள்லாம் வெளுக்க பயன்படுதுன்னு சொல்லி போட்டு வந்துடுவீங்க. கால்சியம் ஆக்சிக் குளோரைடுனா இந்த சோடியம் பை கார்பனேட்டு சோடியம் கார்பனேட் இதோடைய பயன்பாட்டை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சோடியம் கார்பனேட்னா கடின நிறை மென்னிடாக்க பயன்படுது. சரி, கண்ணாடி தொழிற்சாலை சோப்பு பேப்பர் தொழிற்சாலைலாம் பயன்படுது. இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுருங்க. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். அடுத்ததான் அந்த கெமிஸ்ட்ரியில் நம்ம கார்பனும் அதனுடைய சேர்மங்களும் பார்ப்போம். கார்பன்னு சொல்லும்பொழுது இதில் படிகோடிய முடையதும் இருக்குது, படிகோடிய மற்றதும் இருக்குது. படிகோடிய முடையது அப்படின்னா என்னென்னா வைரம், கிராஃபைட்டு, புலரின் இதெல்லாம் பார்ப்பீங்க. படிகோடிய மற்றதுனா நிலக்கரி, கல்கரி, புகை, வாயு இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். புரியுது உங்களுக்கு? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் நம்ம பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா இந்த கார்பனில் பக்குமினிஸ்டர் புல்லரின் 60 கார்பன் அணுக்களை கொண்டது. இது வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக பார்க்குறோம். கிராஃபின் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட கார்பனுடைய புறவேற்றுமை வடிவம். இதை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அடுத்து பயன்பாட்டு வேதியியலில் வந்து பார்த்திங்கன்னா மருந்துகளுடைய மூலம் பார்ப்போம். சரிங்களா? தாவரத்துலேருந்து மார்ஃபின் குயினைன் எடுக்கிறோம். ரசாயன தொகுப்புலேருந்து ஆஸ்பிரின் பாராசெட்டமால் எடுக்கிறோம். விலங்குலேருந்து இன்சுலின் ஹேப்பரின் எடுக்கிறோம். கனிமத்திலேருந்து திரவ பாராஃபின் எடுக்கிறோம். நுண்ணுயிரி அப்படின்றது பெனிசிலின் அப்படின்றது நுண்ணுயிரிலேருந்து எடுக்கக்கூடியது. இதெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. அடுத்து மயக்க மருந்துகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் சில கதிரியக்க ஐசோடோப்புகள் இருக்கும், அதனுடைய பயன்பாடுகள் இருக்கும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த கெமிஸ்ட்ரியும் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி. சரிங்களா? இதுதான் கெமிஸ்ட்ரி. ஒட்டுமொத்தமாக நம்ம 4 டாப்பிக்கில் முடிச்சிட்டோம். இந்த கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஒட்டுமொத்தமாக 17 நிமிஷத்தில் கெமிஸ்ட்ரியை முடிச்சிட்டோம் இல்லையா? 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியை முடிச்சிட்டோம். இப்போது தேர்வு. சரிங்களா? வேதியியலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள் 300 கேள்விகளை நம்ம எடுத்துருக்குறோம். இந்த 300 கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகள் சரியாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வெறும் 300 கேள்விகளை மட்டும் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஒவ்வொரு கேள்விகளையும் நம்ம பார்க்கும்போது அது ரிலேட்டடான மற்ற கேள்விகளையும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 600 கேள்விகளை நம்ம இந்த வீடியோ பதிவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த 300 கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகள் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி நேரத்தில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறது நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லையா நவம்பர் 9 அந்த கொஸ்டின் பேப்பரில் 3 கேள்வி தான் கேட்பாங்க. இந்த 300 கேள்வியிலேருந்தே மேக்ஸிமம் அந்த 3 கேள்வி உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அப்போ முழு நம்பிக்கையோடு படிங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மந்த வாயுக்களில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ டிரான்சியம் அப்படின்றது தான் மந்த வாயுக்களில் பொருந்தாதது. ஆர்கான், நியான், கிரிப்டான், ஜெனான் இது எல்லாமே மந்த வாயுக்களில் வரும். மந்த வாயுக்கள்ன்றது 18வது தொகுதியில் இருக்கும். சரிங்களா? மந்த வாயுக்கள் அப்படி இல்லைன்னா அரிய வாயுக்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடியது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எல்பிஜி எனப்படும் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு என்பது டேஷ் வாயுக்களின் கலவையை கொண்டது. அப்போ பாருங்கள், புரோபைன் மற்றும் பியூட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வாயுக்களுடைய கலவை தான் இந்த எல்பிஜின்னு சொல்லக்கூடிய திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு. அதில் மெர்கப்டான் அப்படின்ற வேதிப்பொருளை சேர்க்குறாங்க. சரிங்களா? அப்போ துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மெர்கப்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருளை சேர்க்குறாங்க. காரணம் எதுக்குன்னா எல்பிஜி லீக் ஆகிருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முட்டை அழுகும் பொழுது துர்நாற்றம் உருவாக காரணமான வாயு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் 3 கொஷின் தான் கேட்பாங்க. அதிலிருந்து இந்த 300 கொஷின்லேருந்தே அந்த 3 கேள்விகள் வந்துரும்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. போன வருஷம் நம்மளுடைய பிசி பசங்களுக்கு கொடுத்த ரிவிஷன் கொஷின் பேப்பர் தான் இது. சரிங்களா? பாருங்கள், இந்த 3வது கொஷின், முட்டை அழுகும்போது துர்நாற்றம் உருவாக காரணமான வாயுன்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்கல்ல. இந்த கொஷின் உங்களுக்கு பிசி எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 300 கொஷின்லேயே 3 கொஷின் நம்ம பிசி எக்ஸாமில் கேட்டிருந்துருப்பாங்க. அதே போல் தான் இந்த வருஷமும். நம்ம இந்த வீடியோ மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துருங்க. கண்டிப்பாக அந்த 3 கொஷின் இதிலே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான் ஸ்கூல் புக்கிலேருந்து எடுத்துருக்கிறோம். அப்போ முட்டை அழுகும்போது துர்நாற்றம் உருவாக காரணமான வாயு எது அப்படின்னா ஹைட்ரஜன் சல்பைடு. ஹைட்ரஜன் சல்பைடு. சரிங்களா? H2S அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைட்ரஜன் சல்பைடு. நைட்ரஜன் சல்பைடுன்னு போட்டு வந்துடாதீங்க. ஹைட்ரஜன் சல்பைடு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அதிக அழுத்தத்திற்கு உட்படுவது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்களேன், அழுத்தம், ஒரு பொருளை நம்ம அழுத்தும் பொழுது எது அதிகமாக அழுத்தத்திற்கு உட்படுவது அப்படின்னா வாயு தான். திண்மத்தையும் திரவத்தையும் சரிங்களா தனிமத்தையும் நம்ம அழுத்துறதை விட வாயுவை வந்து நம்ம நல்லாவே அழுத்தலாம், அழுத்தத்துக்கு உட்படக்கூடியது. அடுத்த கொஸ்டின், நீரில் கரையும் காரங்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அல்கலிகள் அப்படின்னு சொல்லலாம். நீரில் கரையக்கூடிய காரங்களை அல்கலிகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், மாறா விகித விதியை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜோசப் பிரஸ்ட் அப்படின்றவர் தான் மாறா விகித விதியை கண்டுபிடிச்சவர். சரிங்களா? பெருக்கல் விதின்றது ஜான் டால்டன் இல்லையா? அடுத்த கொஸ்டின், நியூக்ளியஸ் எனப்படுவது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நியூக்ளியஸ்னால் உட்கரு. உட்கரில் என்னப்பா இருக்கும்? புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். வெளிவட்ட பாதையில் எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கும். அப்போ புரோட்டானும் நியூட்ரானும் தான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மையை நடுநிலையாக்க பயன்படுத்தப்படும் காரம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? வயிற்றில் உருவாகக்கூடிய அமிலத்தன்மையை நடுநிலையாக்க பயன்படும் காரம். சரிங்களா? அலுமினியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது தான் வயிற்றில் உருவாகக்கூடிய அமிலத்தன்மையை நடுநிலையாக்க பயன்படும் காரம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எந்த பொருளில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோப்பில் காணக்கூடியது தான் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அடுத்த கொஸ்டின், வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கக்கூடியது எது அப்படின்னா சல்ஃபியூரிக் அமிலம் அப்படின்றது தான். சல்ஃபியூரிக் அமிலம், H2SO4, கந்தக அமிலம் அப்படின்னா எல்லாமே ஒன்று தான். அடுத்த கொஸ்டின், உங்களுக்கான கொஸ்டின் ஒன்று கேட்கட்டுமா? இப்போ வேதிப்பொருட்களின் அரசன் பார்த்துட்டோம். திரவத்தின் அரசன் என்று அழைக்கக்கூடிய சேர்மம் எது? ஓகே, திரவத்தின் அரசன் என்று அழைக்கப்படுவது எது? தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின் மேபி இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே வரும் கண்டிப்பாக. ஏன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னா எல்லாமே இதில் வந்துடும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், முறிந்த எலும்புகளை ஒட்ட வைப்பதற்கு பயன்படுத்தப்படுவது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரிசாந்து அப்படின்றது தான். பாரிசாந்துன்றது தான் முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுத்தக்கூடியது. சிலைகளை வார்ப்பு செய்ய பயன்படுவதும் இது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் டேஸ் நிறமாக மாறுகிறது. அப்போ நம்ம சொன்னோம் அனிசி காசினி அப்படின்றது தான். அப்போ அனிசி காசினி அப்படின்றது தான். அப்போ பாருங்கள், நீல லிட்மஸ் தாள் அப்படின்றது சிவப்பு நிறமாக மாறுகிறது. அடுத்த கொஸ்டின், தேனீக்கள் கொட்டும் பொழுது நமது உடலில் செலுத்தப்படும் அமிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், ஃபார்மிக் அமிலம் அப்படின்றது தான் தேனீக்கள் கொட்டும் பொழுது நமது உடலில் செலுத்தக்கூடியது. அடுத்த கொஸ்டின், அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பு மற்றும் நீரை விளைபொருளாக தரக்கூடிய வினையின் பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நடுநிலையாக்கல் வினை அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நீரில் கரையாத உப்பின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீரில் கரையாத உப்பு அப்படின்னா சில்வர் குளோரைடு அப்படின்றது தான் நீரில் கரையாத உப்பு. உப்புகளுடைய பயன்பாடுகள் நம்ம பார்ப்போம். அப்போ சோடியம் குளோரைடுன்றது சாதாரண உப்பு. சோடியம் கார்பனேட் அப்படின்னு சொன்னோம்னா சலவை சோடா. சமையல் சோடானா சோடியம் பைகார்பனேட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு தனிமம் வேறுபட்ட அமைப்பையும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் கொண்டிருப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? புறவேற்றுமை வடிவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு தனிமம் வேறுபட்ட அமைப்பையும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் கொண்டிருப்பது புறவேற்றுமை வடிவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 9வது புக்கில் இருக்குது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நம்ம சொன்னோம் இல்லையா, திரவத்தின் அரசன் என்று அழைக்கப்படுவது எதுன்னு சொல்லி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா முக்கியமான கொஸ்டினுமே நம்ம எடுத்துட்டோம். திரவத்தின் அரசன் அப்படின்னு சொல்லி ராஜ திரவகத்தை நம்ம சொல்லலாம். அப்போ ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம். சரிங்களா? நைட்ரிக் அமிலம் இது சேர்ந்தது தான் நம்ம வந்து ராஜ திரவகம்னு சொல்கிறோம். அப்போ ஹைட்ரோக்ளோரிக் அமிலம்ன்றது 3 பங்கு, நைட்ரிக் அமிலம்ன்றது 1 பங்கு இருக்கும். இதுதான் நம்ம ராஜ திரவகம்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றில் முப்பரிமாண அமைப்பை கொண்டது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முப்பரிமாண அமைப்பை கொண்டது எதுனா வைரம் இல்லையா? வைரம் அப்படின்றது கார்பனுடைய புறவேற்றுமை வடிவம் தான். அடுத்த கொஸ்டின், ஓரடுக்கு கார்பன் அணுக்களால் ஆன கிராஃபின் எதிலிருந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓரடுக்கு கார்பன் அணுக்களால் ஆன கிராஃபைட்லேருந்து கிடைக்குது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பக்மினிஸ்டர் ஃபுல்லரின் டேஷ் கார்பன் அணுக்களை கொண்டது? 60 கார்பன் அணுக்களை கொண்டது. அடுத்த கொஸ்டின், எதிர்கால எரிபொருள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹைட்ரஜன்.
நைட்ரஜன்னு போட்டுறாதீங்க. இதுக்கு டிஃப்ரெண்ட் நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. நைட்ரஜன்றது நம்ம வளிமண்டலத்தில் இருக்கக்கூடியது. வளிமண்டலத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாயு எதுனா நைட்ரஜன். இதுவே விண்வெளியில் அதிகமாக இருக்கக்கூடியது எதுனா ஹைட்ரஜன். ஓகேவா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன்லலாம் இருக்கக்கூடியது ஹைட்ரஜன் H2, நைட்ரஜன்னா N2. அப்போ சூரியனில் இருக்கக்கூடியது தான் ஹைட்ரஜனும் ஹீலியம் ஹைட்ரஜன் ரெண்டும் சேர்ந்து அணுக்கரு இணைவு வினையை நடத்தி பெரிய ஆற்றலை வந்து வெளியிடுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஹைட்ரஜன் ஒரு எரிபொருள், இதை ஞாபகத்தில் வச்சுக்கங்க. அடுத்த கொஸ்டின், H2SO4 பொது பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம சொல்லியிருக்கிறோம் H2SO4 அப்படின்னா இதை வந்து கந்தக அமிலம்னு கூட நம்ம சொல்லலாம்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இதை வந்து விட்ரியால் அப்படின்னு சொல்லலாம். இதோட பொது பெயர் என்னன்னா விட்ரியால். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், தெரிஞ்சுக்கங்க. கந்தக அமிலம், சல்ஃபியூரிக் அமிலம்னு சொல்லக்கூடியது தான் H2SO4. அடுத்த கொஸ்டின், தயிர் மற்றும் பால் பொருட்களில் உள்ள அமிலம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லாக்டிக் அமிலம் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நீரேற்றப்பட்ட காப்பர் சல்பேட்டுடைய நிறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீலம் நிறம் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஒரு முறை மட்டும் நெகிழி பயன்பாட்டிற்கு தமிழக அரசு தடை விதித்திருக்கு, அது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது, நம்ம 9th புக்கில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஜனவரி 1, 2019 தான் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களுக்கு தமிழக அரசு தடை விதித்தது. அடுத்த கொஸ்டின், மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட்டுடைய பொது வாய்ப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், எப்சம் உப்புன்னு நம்ம சொல்லலாம். எப்சம் உப்பு அப்படின்னா மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கார்பனுக்கு கார்பன் என்று பெயரிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆண்டனி லவாய்சியர் தான் கார்பனுக்கு கார்பன் அப்படின்னு சொல்லி பெயரிட்டவர். அப்போ நைட்ரஜனுக்கு அசோட்னு சொல்லி பெயரிட்டவர் யார் அப்படின்றது உங்களுக்கான கொஸ்டின், தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், துகளின் அளவு 1 நேனோமீட்டருக்கு சரிங்களா குறைவாக இருந்ததுன்னா அந்த கரைசல் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. துகளுடைய அளவு 1 நேனோமீட்டருக்கு குறைவாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உண்மை கரைசல் அப்படின்னு சொல்கிறோம். உண்மை கரைசல் அப்படின்னா துகளோட அளவு 1 நேனோமீட்டருக்கு குறைவாக இருந்துச்சுன்னா அதை உண்மை கரைசல்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், உயிர்களுடன் தொடர்புடைய பிரிக்க முடியாத வேதிப்பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கார்பன் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வானம் நீல நிறமாக தோன்றுவதற்கு காரணம் டின்டால் விளைவு. அடுத்த கொஸ்டின், திண்ம நிலைமை திரவ ஊடகத்தில் கலந்த கரைசலுக்கு எடுத்துக்காட்டு. அப்போ திண்ம நிலைமை திரவ ஊடகத்தில் கலந்த கரைசலுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மை அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூச பயன்படுத்தப்படும் காரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கடின நீரை மென்னீராக்க பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கடின நீரை மென்னீராக்க அப்படின்னாலே நீங்கள் சோடியம் கார்பனேட்டை போட்டு வந்துடலாம். அதே மாதிரி கண்ணாடி தொழிற்சாலை, காகித தொழிற்சாலைகள்லாம் பயன்படுத்தக்கூடியது இந்த சோடியம் கார்பனேட் அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின், 100 கிராம் நீரில் அமோனியா அதோடைய கரைதிறன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 48ன்றது தான் சரியான ஆன்சர். 10th புக்கில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தோடைய கரைதிறன் என்ன அப்படின்னு சொல்லி. அடுத்த கொஸ்டின், நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் என்பது டேஸ் கலவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கலவை அப்படின்றது ஒருபடித்தலான கலவை. அடுத்த கொஸ்டின், இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா 2 மடி கரைசல்னு சொன்னாலே 2 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஆல்டிகைலுடைய வினைச்செயல் தொகுதி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்டிகைலுடைய வினைச்செயல் தொகுதி CHO அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், PVE என்ற நெகிழியை எரிப்பதன் மூலம் வெளியாகும் டேஷ் என்ற வேதிப்பொருள் மனிதர்களுக்கு அதிக கேடினை விளைவிக்கிறது. அப்போ டயாக்சின் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். உங்களுக்கு 9th புக்கில் இது கொடுத்துருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலகளாவிய கரைப்பான் அப்படின்னா சர்வ கரைப்பான் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடியது இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீர் அப்படின்றது தான் உலகளாவிய கரைப்பான் இல்லைனா சர்வ கரைப்பான்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், திண்ம நிலையில் காணப்படும் அமிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? பென்சாயிக் அமிலம் அப்படின்றது தான் திண்ம நிலையில் காணக்கூடிய அமிலம். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் படிக நீரின் வாய்ப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் படிக நீர் அப்படின்னு சொன்னீங்கனாலே காப்பர் சல்பேட் பெண்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அடுத்த கொஸ்டின், குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் மேலும் கரைபொருளை கரைக்கக்கூடிய கரைசல் டேஷ் கரைசல் அப்படின்னு சொல்கிறாங்க. தெவிட்டாத கரைசல். மேலும் கரைபொருளை நம்மளால் கரைக்க முடிஞ்சுது அப்படின்னா அது தெவிட்டாத கரைசல், கரைக்க முடியலன்னா தெவிட்டிய கரைசல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நீலவிட்ரியால் மயில் துத்தம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ காப்பர் சல்பேட் பெண்டாஹைட்ரேட் அப்படின்றது தான் நீலவிட்ரியால் இல்லைனா மயில் துத்தம்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், பின்வருவனற்றுள் ஈரம் உறிஞ்சி கரையும் தன்மையை பெற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது தான் ஈரம் உறிஞ்சி கரையும் தன்மையை பெற்றது. அடுத்த கொஸ்டின்,
ஒளி சிதைவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவு வினையாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒளியால் நடக்கக்கூடியது தான் அந்த ஒளி சிதைவுன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், மழைநீரின் pH மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 5.6 தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கரைதிறன் என்பது டேஷ் கிராம் கரைப்பானில் கரைக்கப்படும் கரைபொருளுடைய அளவு. 100 கிராம் கரைப்பானில் கரைக்கக்கூடிய கரைபொருளுடைய அளவு தான் கரைதிறன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், சுண்ணாம்புக்கல் மார்பில்னு சொல்கிறோம் இல்லையா, மார்பில்னா சுண்ணாம்புக்கல்னு சொல்கிறோம், அதோடைய வேதியியல் வாய்ப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கால்சியம் கார்பனேட் அப்படின்றது தான். பாருங்கள், CaCO3 அப்படின்றது தான் சுண்ணாம்புக்களுடைய வேதியியல் வாய்ப்பாடு. அடுத்த கொஸ்டின், காயங்களை ஆற்ற பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடுன்றது தான். 10th புக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ஆல்கஹாலுடைய வினைச்செயல் தொகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. OH அப்படின்றது தான் ஆல்கஹாலுடைய வினைச்செயல் தொகுதி இல்லையா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆப்பிள் பழத்தின் மீது பூசப்படும் மெழுகு படலம் எதனால் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்பிள் படலத்தின் மீது பூசக்கூடிய மெழுகு படலம்ன்றது அல்கேனால் ஆனது. அடுத்த கொஸ்டின், தூளாக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட் கட்டியான கால்சியம் கார்பனேட்டை விட தீவிரமாக வினைபுரிகிறது. அதுக்கு காரணம் என்னென்னா அதிக புறப்பரப்பளவு அப்படின்றது தான் ஆன்சர். அதிக புறப்பரப்பளவுன்றது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மனித ரத்தத்தோடைய pH மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 7.4 தான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், மனித ரத்தத்தோடைய pH மதிப்பு அப்படின்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நமது பற்களின் மேற்பரப்பின் மீது மெல்லிய படலமாக இருப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமது பற்களின் மீது மெல்லிய படலமாக இருக்கிறது கால்சியம் பாஸ்பேட் அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொருந்தாத இணையை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்ட சில பொருட்களும் அதோடைய pH மதிப்பையும் கொடுத்துருக்குறாங்க. இதில் எது சரியாக பொருந்தலைன்னு நம்ம பார்க்கணும். இது எங்கே நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னா 10th புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க இல்லையா. அப்போ தூய பாலோடைய pH மதிப்புன்றது 5, தூய நீருக்கு 7. அப்போ மழை நீருக்கு வந்து பார்த்தோன்னா 5.6ன்னு பார்த்தோமே சார் அப்படின்னா அது வந்து மழை நீர் இல்லையா. தூய நீர்னாலே 7 pH மதிப்பை கொண்டிருக்கணும். அப்போ நீங்கள் வந்து RO பியூரிஃபைலாம் போடுறீங்க அப்படின்னா அதோடைய pH மதிப்பை தான் அளவிடுவாங்க. எந்த அளவுக்கு அமிலத்தன்மை இருக்குது அப்படின்றத அவங்க வந்து செக் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. அப்போ அதுதான். இப்போ எல்லா நீருமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக pH மதிப்பு இவ்வளோ தான் நம்ம சொல்ல முடியாது. அதில் அமிலத்தன்மையை பொறுத்து அது மாறும். அப்போ வினிக்கருக்கு pH மதிப்பு 2ன்னு சொல்லியிருக்காங்க, இதுதான் தப்பு. இப்போ பொருந்தாத இணை அப்படின்னா 3 தான் உங்களுக்கு பொருந்தாதது, திராட்சைக்கு 4 தான். அடுத்த கொஸ்டின், கார்பாக்சிலிக் அமிலத்தின் வினைச்செயல் தொகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கார்பாக்சிலிக் அமிலம் அப்படின்னு சொன்னாங்கன்னா COOH அப்படின்றது தான் உங்களுக்கு சரியான ஆன்சர் சரிங்களா. அடுத்த கொஸ்டின், TFM என்பது சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொழுப்பு அமிலங்கள் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். இதுவுமே உங்களுக்கு 10th புக்கில் இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு சேர்மத்தின் சிறப்பு பண்புகளுக்கு காரணமான அணு அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதி அச்சேர்மத்தின் டேஷ் ஆகும். வினைச்செயல் தொகுதின்னு சொல்கிறோம். வினைச்செயல் தொகுதி இதுவுமே 10th புக்கில் தான் இருக்குது, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். உங்களுக்கு மேக்ஸிமம் 10th 9th இருந்தால் மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்த கொஸ்டின், கார்பனின் இணைதிறன் எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது, 4ன்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், சர்க்கரையை எத்தனாலாக மாற்றும் தொகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்வெஸ்ட் சைமஸ் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். இதுதான் சர்க்கரை வந்து எத்தனாலாக மாற்றுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எரிசாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல், இதில் உள்ள எத்தனாலின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 95.5% அப்படின்றது தான் சரியான ஆன்சர். இது வந்து 10th புக்கில் தான் இதெல்லாம் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அல்கீனின் பொதுவான வாய்ப்பாட்டினை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அல்கீன்னு சொன்னீங்கன்னா CnH2n அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 25% ஆல்கஹால் கரைசல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்போ பாருங்கள் 75 மில்லிலிட்டர் நீரில் 25 மில்லிலிட்டர் ஆல்கஹால், இதுதான் நம்ம 25% ஆல்கஹால் கரைசல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம் என்னென்னா ஈரத்தின் மீது அதிக நாட்டம். ஈரத்தின் மீது அதிக நாட்டம்ன்றது தான் சரியான ஆன்சர் இல்லையா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 100 கிராம் நீரில் சோடியம் குளோரைடுடைய கரைதிறன் என்ன அப்படின்னா 36. அடுத்த கொஸ்டின், திரவத்தில் வாயுவின் கரைதிறனின் அழுத்தத்தின் விளைவை விளக்குகின்ற விதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது எதில் இருக்குன்னா 10th புத்தகத்தில் இருக்குது. ஹென்ரியின் விதி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். திரவத்தில் வாயுவின் கரைதிறனின் அழுத்தத்தின் விளைவை விளக்கக்கூடிய விதி ஹென்ரியின் விதி. அடுத்த கொஸ்டின், பின்வரும் கரிம சேர்மங்களில் கரைப்பான் மற்றும் புரைத்தடுப்பானாக பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு 10th புத்தகத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆல்கஹால் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அருங்காட்சியகத்தில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இயற்கை வாயு அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அப்போ இயற்கை வாயுவுக்கு இன்னொரு பேர் என்ன, மீத்தேன்.
அடுத்த கொஸ்டின், எந்த வெப்பநிலையிலும் நீருடன் வினைபுரியாத உலோகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? தாமிரம்ன்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பின்வரும் தனிமங்களில் குறைவான கவர்த்தன்மை கொண்ட தனிமம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ குறைவான கவர்த்தன்மை கொண்ட தனிமம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்டாலே நீங்கள் ஹைட்ரஜனை தான் சொல்லணும். ஹைட்ரஜன் அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின், அணுக்கரு வினைகளில் குளிர்விப்பானாக பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கனநீர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். கனநீர் தான் குளிர்விப்பானாக பயன்படக்கூடியது. அடுத்த கொஸ்டின், தங்கத்தில் கரைக்கப்பட்ட காப்பர் எவ்வகை கரைசல் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு திண்ம கரைசல். அப்போ தங்கமும் ஒரு திண்மம், காப்பரும் ஒரு திண்மம். திண்மத்தில் கரையக்கூடியது திண்ம கரைசல் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுதான் இது இல்லையா? அடுத்த கொஸ்டின், நீரில் கரைக்கப்பட்ட எத்தில் ஆல்கஹால் எவ்வகை கரைசல் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து திரவ கரைசல். திரவத்தில் திரவம் கரையக்கூடியது திரவ கரைசல்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், போபால் வாயு கசிவில் வெளியான நஞ்சு வாயு எது அப்படின்னா மெத்தில் ஐசோசைனைடு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா, இந்த போபால் வாயு கசிவுன்றது எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்றது தான் உங்களுக்கான கொஸ்டின். இந்த போபால் அப்படின்றது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் இல்லையா? அப்போ இந்த போபால் வாயு கசிவுன்றது எந்த ஆண்டு நடைபெற்றதுன்றது தான் உங்களுக்கான கொஸ்டின். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் ஒன்றில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அயோடோஃபார்ம் ஒரு புரைத்தடுப்பானாகவும் இதில் 1% கரைதல் கிருமி நாசினியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? இது வந்து சரியானு கேட்டிங்கன்னா இது சரிதான், தவறானதான் கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள், ஆஸ்பிரின், ஆன்டிபயோட்டிக், பாராசிட்டமால் ஆகியன காய்ச்சல் நிவாரணி ஆகும். இதுவுமே சரிதான். அடுத்து நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃபார்ம் போன்றவைலாம் மயக்கம் முட்டின்னு சொல்கிறாங்க. இதுவும் சரிதான். அடுத்து பாருங்கள், ஆஸ்பிரின், நோவாஜின் போன்றவை அறுவை சிகிச்சை மருந்துன்னு சொல்கிறாங்க. இது தப்பு. இது அறுவை சிகிச்சை மருந்து கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலி நிவாரணி. ஆஸ்பிரின் அப்படின்றதெல்லாம், நோவாஜின்றதெல்லாம் ஒரு வலி நிவாரணிகள். அப்போ தவறானது எதுனா ஆப்ஷன் டி தான் தவறானது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு நேனோமீட்டர்னா என்ன அப்படின்னா 10⁻⁻⁹ மீட்டர் அப்படின்னா அது ஒரு நேனோமீட்டர்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், பின்வரும் கரிம சேர்மங்களில் மயக்கமூட்டியாகவும் வலி நிவாரணியாகவும் பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈத்தர் அப்படின்றது தான் உங்களுக்கு மயக்கமூட்டியாகவும் வலி நிவாரணியாகவும் பயன்படக்கூடியது. அடுத்த கொஸ்டின், IUPAC பெயரிடுதலில் கரிம சேர்மத்தின் கட்டமைப்பை குறிப்பிடுவது எது அப்படின்னா அடிப்படை சொல் இல்லையா? அடிப்படை சொல் அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், புன்சன் சுடர் விளக்கில் பொட்டாசியம் காட்டும் நிறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஊதா நிறம் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், போபால் வாயு கசிவு துயரமான சம்பவத்தை வந்து எந்த மாசுபாடு அதிகமாக ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த போபால் வாயு கசிவில் அதிகமான மாசுபாடு எந்த மாசுபாடு? காற்று மாசுபாடா, சூழ்நிலை மாசுபாடா, நில மாசுபாடா, நீர் மாசுபாடான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த போபால் வாயு கசிவுகளால் நமக்கு அதிகமாக காற்று மாசுபாடு தான் ஏற்பட்டுச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு எத்தனை சதவீதம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், 0.04% தான் உங்களுக்கு வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடோட சதவீதம். அடுத்த கொஸ்டின், அதிக வெப்பத்திலும் ஆக்சிஜனுடன் வினைபுரியாத உலோகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், அதிக வெப்பத்திலையும் ஆக்சிஜன் கூட வினைபுரியாத உலோகம் எதுனா தங்கம். அடுத்த கொஸ்டின், காற்றடைக்கப்பட்ட பானங்கள் தயாரிக்க பயன்படும் அமிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கார்பானிக் அமிலம்ன்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், துணிகளில் உள்ள எண்ணெய் கரையை நீக்குவதற்கு பயன்படுத்தப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அமோனியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது தான் சரியான ஆன்சர் இல்லையா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், முதலில் அணுவை பற்றி அறிவியல் பூர்வமான கொள்கையை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல அணுவை பற்றி அறிவியல் பூர்வமான கொள்கையை வெளியிட்டவர், ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக நம்ம இதை பார்க்குறோம். ஜான் டால்டன் அப்படின்றவர் தான் முதல்ல அணு கொள்கையை வெளியிட்டவர். சரி, முதல் அணு கொள்கையை வெளியிட்டவர் யாருன்னா ஜான் டால்டன். அடுத்த கொஸ்டின், வேதி சேர்க்கைக்கான பெருக்கல் விதியை சொன்னது யார் அப்படின்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜான் டால்டன் தான் சொல்கிறார். பெருக்கல் விதியை சொன்னது யாருன்னா ஜான் டால்டன். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட நோய்களில் எது நீர் மாசுபாட்டினால் பரவுகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மலேரியா மற்றும் டெங்கு இதுதான் நீர் மாசுபாட்டினால் பரவக்கூடியது. அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது நீரை வந்து மாசுபடுத்தும் அப்படின்னா ஈயம் தான் நீரை வந்து மாசுபடுத்தும். அடுத்த கொஸ்டின், ஆனோடு கதிர்களை டேஷால் உருவாக்கப்பட்டவை. ஆனோடு கதிர்கள் டேஷால் உருவாக்கப்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனோடுனா என்ன அப்போ பார்க்குறோம். அப்போ பாருங்கள், ஆனோடு கதிர்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இது உங்களுக்கு நேர்மின் சுமை கொண்ட ஒரு துகள் இல்லையா? ஆனோடு அப்படின்னா நேர்மின் சுமை கொண்டது, கேத்தோடு அப்படின்னா எதிர்மின் சுமை கொண்டது. சரிங்களா? அது தெரிஞ்சு வச்சிங்க. அடுத்த கொஸ்டின், நவீன தனிம வரிசை அட்டவணையை வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஹென்றி மோஸ்லே தான் நவீன தனிம வரிசை அட்டவணையை வெளியிடுறார். அடுத்த கொஸ்டின், கார்பன் குடும்பம் என்று அழைக்கப்படும் தொகுதி எது அப்படின்னா 14வது தொகுதி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இயற்கை வாயுவின் பெரும்பான்மையான பகுதி பொருள் எது அப்படின்னா மீத்தேன் தான் இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதி பொருளாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது நீரை மாசுபடுத்தும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈயத்தை தவிர மற்ற எதுவுமே நீரை மாசுபடுத்தாது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ஆனோடு கதிர்களை டேஷால் உருவாக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
நேர்மின் சுமை பெற்ற துகள்களால் உருவாக்கப்பட்டது தான் ஆனோடு கதிர்கள். கேத்தோடு கதிர்கள்ன்றது எதிர்மின் சுமை பெற்ற துகள்களால் உருவாக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், நவீன தனிம வரிசை அட்டவணையை வெளியிட்டவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹென்றி மோஸ்லே அப்படின்றவர் தான் நவீன தனிம வரிசை அட்டவணையை வெளியிடுறார். இவர் அணு எண்ணெய் அடிப்படையாக கொண்டு தங்களுடைய அட்டவணையை வந்து வெளியிடுறாரு. இதில் பார்த்தீங்கன்னா 18 தொகுதிகள் இருக்குது, சரிங்களா, 7 தொடர்கள் இருக்குது, சரிங்களா. அடுத்த கொஸ்டின், கார்பன் குடும்பம் என்று அழைக்கப்படும் தொகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 14வது தொகுதி தான் கார்பன் குடும்பம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய தொகுதி. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா 18வது தொகுதி அது என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதி பொருளாக இருக்கக்கூடியது எதுனா மீத்தேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அனைத்து அணுக்களும் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற தங்களுடைய இணைதிறன் கூட்டில் 2 இல்லைனா 8 எலக்ட்ரான்களை பெற்றிருக்க வேண்டும். சரிங்களா, 2 எலக்ட்ரான் இருக்கணும், அப்படி இல்லைனா 8 எலக்ட்ரான் இருக்கணும். அப்போ அரிய வாயுக்கள் அப்படின்னா மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் வந்து நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருக்குது. அதனுடைய எலக்ட்ரான் நாட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 0 தான். சரிங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 இல்லைனா 8 எலக்ட்ரான்களை தான் அதனுடைய இணைதிறன் கூட்டில் பெற்றிருக்கும். அடுத்த கொஸ்டின், நீரின் எந்த வெப்பநிலையில் அதனுடைய அடர்த்தின்றது அதிகமாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அதனுடைய அடர்த்தின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா, 1 கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், உங்களுக்கு 10th புத்தகத்தில் 9th புத்தகத்தில் எல்லாத்துலேயுமே இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நீரின் கடினத்தன்மைக்கு காரணமாக இருப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கால்சியம், மெக்னீசியம், உப்புக்கள் இது எல்லாமே நீருடைய கடினத்தன்மைக்கு காரணம் தான். அப்போ மேற்கண்ட அனைத்தும்ன்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மின்னாற்றலின் மூலம் நீர் மூலக்கூறுகளை பிரிக்கும் செயல்முறை மின்னார் பகுத்தல்னு சொல்கிறோம் இல்லையா, மின்னார் பகுத்தல். அப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா, மின்னார் பகுத்தல் அப்படின்ற நிகழ்வை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, மின்னார் பகுத்தல், டயாகாந்தத்தன்மை இதெல்லாம் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், எரிதலுக்கு துணை புரியும் வாயு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஆக்சிஜன் அப்படின்றது தான் எரிதலுக்கு துணை புரியக்கூடியது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தற்காலத்தில் வாகனங்களின் டயர்களில் அழுத்தப்பட்ட காற்றுக்கு பதிலாக டேஷ் நிரப்பப்படுது. அப்போ பாருங்கள், நைட்ரஜன் அப்படின்றது தான் தற்பொழுது நிரப்புகிறாங்க. நைட்ரஜன் தான் தற்காலத்தில் வாகனங்களுடைய டயரில் நிரப்புறதுக்கு பயன்படுத்துகிறோம். அப்போ வாகனங்களுடைய டயரில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை அளக்கிறதுக்கு பயன்படக்கூடிய அழுத்தத்தோடைய மிக பழமையான அலகு பிசி அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் இப்போ பயன்படுத்துகிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், காற்றேற்றம் செய்யப்பட்ட நீரில் டேஷ் உள்ளது. கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது இருக்கும். காற்றேற்றம் செய்யப்பட்ட நீர்னா சோடா நீர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது, தெரிஞ்சுக்கங்க. அடுத்த கொஸ்டின், அசோட் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடியது எது அப்படின்னா நைட்ரஜன். இதுக்கு அசோட்னு சொல்லி யார் பேர் வச்சாங்கன்றதான் உங்களுக்கான கொஸ்டின். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நாம் பல் துலக்குவதற்கு பற்பசையை பயன்படுத்துகிறோம், ஏனெனில் அது டேஷ் தன்மையை கொண்டது, காரத்தன்மையை கொண்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அமிலங்கள் என்ன சுவையுடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அமிலங்கள் புளிப்பு சுவையுடையது, காரங்கள் கசப்பு சுவையுடையது. சரிங்களா, கசப்பு சுவையுடையது தான் காரங்கள். அப்போ அமிலங்கள் காரங்கள் பற்றி முதல்ல கொள்கைகளை வெளியிட்டவர் யாருன்னா அர்சீனியஸ் அப்படின்றவர் தான் கொள்கைகளை வெளியிடுறார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் உரமாக பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நைட்ரஜன் அப்படின்றது தான் உரமாக உங்களுக்கு பயன்படுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தீயணைப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படுவது எது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு தான் தீயணைப்பு கருவிகளில் பயன்படுத்தக்கூடியது. அடுத்த கொஸ்டின், வாயு கசிவை அறிவதற்காக எல்பிஜியில் ப்ரொபைன் பியூட்டைன் அப்படின்ற வாயு கலவை கூட சேர்க்கக்கூடிய வேதிப்பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், மெர்கப்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த வேதிப்பொருள். இது தான் நம்ம சேர்க்குறோம். இதுதான் துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாயு இல்லையா, அந்த வாசனை வந்து கொடுக்குது. அப்போ லீக்கேஜ் ஆச்சுன்னா நமக்கு தெரிய வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டேஸ் என்பது உயர்தரமான நிலக்கரி வகையாகும். ஆந்த்ரசைட் அப்படின்றது உயர்தரமான நிலக்கரி வகை. ஆந்த்ரசைட், பிட்டுமினஸ், லிக்னைட், ஃபீட் அப்படின்லாம் நம்ம வந்து நிலக்கரியோடைய வகைகளை வந்து பிரிக்கிறோம். இதில் உயர்தரமான நிலக்கரி எதுனா ஆந்த்ரசைட். அடுத்த கொஸ்டின், தூய நீரின் அடர்த்தி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீர் அப்படின்றது அதிகமான அடர்த்தியை பெற்றிருக்கும்னு சொல்லி. அப்போ தூய நீருடைய அடர்த்தி என்னென்னா 1 கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உள் இடைநிலை தனிமம் என்று அழைக்கக்கூடிய தனிமம் தொகுதி எது அப்படின்னா எஃப் தொகுதி தனிமங்களை தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அப்போ எஸ், பி, டி, எஃப் அப்படின்லாம் நம்ம துணை தொகுதிகள்லாம் பிரிச்சுருக்கிறோம்.
இதில் உள் இடைநிலை தனிமங்கள் என்று அழைக்கக்கூடிய தொகுதி எதுனா எஃப் தொகுதி. பிரதிநிதித்துவ தனிமங்கள்னு அழைக்கக்கூடிய தொகுதி எதுனா பி தொகுதி இல்லையா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலோக போலி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ சிலிக்கான் சரிங்களா, ஆர்சனிக் சரிங்களா, போரான், சிலிக்கான், ஆர்சனிக், ஜெர்மானியம் இதெல்லாம் உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டு. அப்போ இதில் போரான் அப்படின்றது வந்திருக்கு இல்லையா, அதுதான் உலோக போலிக்கு எடுத்துக்காட்டு. அடுத்த கொஸ்டின், பொருத்தத்தை சரிபார்த்து விடை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷனை பாருங்கள். அப்போ இந்த பொருத்தத்தில் எது வந்து தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது தீயணைப்பானில் பயன்படுத்துகிறோம். கால்சியம் கார்பனேட்ன்றது வெல்டிங் தொழிலில் பயன்படுத்துகிறோம். அப்புறம் கார்பன் டை சல்ஃபைட் அப்படின்றது பூச்சிக்கொல்லியில் பயன்படுத்துகிறோம். சோடியம் பைகார்பனேட்ன்றது குளிர்சாதன பெட்டியில் உலர்பனி கட்டின்றாங்களே, இது தப்பு. அப்போ சோடியம் பைகார்பனேட்டுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சோடியம் பைகார்பனேட்னு உங்களுக்கு சொன்னாலே ரொட்டி சோடா தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. அடுத்து அமில தீயணைப்பான்களில் பயன்படுத்தக்கூடியது. கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக்கிறதுக்கு பயன்படக்கூடியது இந்த சோடியம் பைகார்பனேட். அதே மாதிரி வயிற்றில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அமிலத்தை வந்து நடுநிலையாக்கிறதுக்கும் இந்த சோடியம் பைகார்பனேட் பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த குளிர்சாதன பெட்டியில் உலர்பனி கட்டின்றது தப்பு இல்லையா. அப்போ 4 மட்டும் தவறுன்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரெசின்களை அதன் குறியீடுகளுடன் பொருத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், பாலிவினைல் குளோரைடு அப்படின்னா அதனுடைய குறியீடு 3 சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து பாருங்கள், ஆப்ஷனில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, பி அப்படின்றது தான் ஆன்சர். நீங்கள் போட்டு வந்துடலாம். அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டினா சார்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்த கொஸ்டின், சர்வ கரைப்பான் என்று அழைக்கக்கூடியது எது அப்படின்னா நீர் தான் சர்வ கரைப்பான் அப்படின்னா உலகளாவிய கரைப்பான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், புரோட்டான் என்பது டேஷ் அயனி என்றும் அழைக்கப்படுகிறது. புரோட்டான் அப்படின்றத ஹைட்ரஜன் அயனின்னு கூட சொல்லலாம் இல்லையா. அடுத்த கொஸ்டின், நியான் தனது இணைதிறன் கூட்டில் எத்தனை எலக்ட்ரான்களை கொண்டுள்ளது அப்படின்னா 8 எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும். 8 எலக்ட்ரான்களை கொண்டு நிலைத்த தன்மையில் இருக்கும். நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மந்த வாயுக்கள் அப்படி இல்லைனா நம்ம அரிய வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய இணைதிறன் கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் எல்லாமே 2 இல்லைனா 8 பெற்றிருக்கும் சரிங்களா. இப்படி தான் இருக்கும். அப்போ நிலைத்த தன்மையாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், ஒற்றை நிறை எண்ணையும் வேறுபட்ட அணு எண்ணையும் கொண்ட வெவ்வேறு தனிமங்களுடைய அணுக்கள் அப்படின்றது டேஸ் எனப்படும். ஐசோபார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐசோபார்கள் நம்ம சொன்னோம். ஐசோடோப்புகள் என்ன, ஐசோபார்கள் என்ன, ஐசோடோன்கள் என்னன்னு தெரிஞ்சு வச்சிங்கன்னு சொன்னோம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், தெரிஞ்சுங்க. அடுத்த கொஸ்டின், கதிரியக்கவியலுடன் தொடர்புடையது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐசோடோப்புகள் தான் கதிரியக்கத்துடன் தொடர்புடையது. அடுத்த கொஸ்டின், குளோரினேற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்கள் டேஷாக பயன்படுத்தப்படுகிறது, பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்தப்படுகிறது. 9th புக்கில் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆர்கானோடைய இணைதிறன் எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 0. அப்போ ஆர்கான், நியான், கிரிப்டான், ஜெனான் இது எல்லாத்துக்குமே இணைதிறன் வந்து 0 தான். ஏன்னா அது நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஹைட்ரஜன் அணு மாதிரியை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீல்ஸ் போர் அப்படின்றவர் தான் ஹைட்ரஜன் அணு மாதிரியை வெளியிட்டவர். அடுத்த கொஸ்டின், மும்மை விதியை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டாஃபரின் அப்படின்றவர் தான் மும்மை விதியை வெளியிட்டிருப்பார். நியூலாந்து அப்படின்றவர் எண்ம விதியை வெளியிட்டிருப்பார் சரிங்களா. மென்டலீஃப் அப்படின்றவர் தனிமவரிசை அட்டவணையை வெளியிடுறாரு. அவருடைய விரிவுபடுத்தல் தான் மென்டலீஃபோடைய அந்த தனிமவரிசை அட்டவணையுடைய விரிவுபடுத்தல் தான் நவீன தனிமவரிசை அட்டவணை சரிங்களா. ஹென்ரி மோஸ்லே வந்து உருவாக்கியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உரமாகவும் சாயங்கள் வண்ணப்பூச்சிகள் தயாரிக்க பயன்படும் அமிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது உங்களுக்கு. நைட்ரிக் அமிலம் அப்படின்றது தான் உரமாகவும் சாயங்கள் வண்ணப்பூச்சிகள் தயாரிக்க பயன்படக்கூடியது. அடுத்த கொஸ்டின், தக்காளியில் இருக்கக்கூடிய அமிலம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சாலிக் அமிலம் அப்படின்றது தான் தக்காளியில் இருக்கக்கூடியது. மாலிக் அமிலம்ன்றது ஆப்பிளில் இருக்கக்கூடியது. லாக்டிக் அமிலம் அப்படின்றது பால் பொருளில் இருக்கக்கூடியது. சிட்ரிக் அமிலம் அப்படின்றது எலும்பிச்சையில் இருக்கக்கூடியது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆக்சிஜனுடைய இணைதிறன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2ன்றது தான் சரியான ஆன்சர். ஆக்சிஜனுடைய இணைதிறன் 2. அடுத்த கொஸ்டின், நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை டேஷ் என்ற நிறை விகிதத்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ நிறை விகிதம் அப்போ பாருங்கள், H2O நம்ம எடுத்துக்கலாம். அப்போ H2னா இதில் 2 இருக்குது. O அப்படின்னு சொல்லும்போது இதில் 16 இருக்கும். அடிச்சிங்கன்னா 1 2 2 8 2 16. அப்போ 1:8 அப்படின்ற நிறை விகிதத்தில் இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மாறா விகித விதியை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜோசப் பிரின்சப் அப்படின்றவர் தான் மாறா விகித விதியை சொல்லியிருப்பார். அடுத்த கொஸ்டின், குளோரினுடைய இணைதிறன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குளோரினுடைய இணைதிறன் 1 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பிரதிநிதித்துவ தனிமங்கள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா பி தொகுதி தனிமங்கள். பி தொகுதி தனிமங்கள் தான் நம்ம பிரதிநிதித்துவ தனிமங்கள்னு சொல்கிறோம்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், லாந்தனைடுகள் மற்றும் ஆல்டிகைடுகள் என அழைக்கப்படுவது எந்த தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உள் இடைநிலை தனிமங்கள். இதுதான் நம்ம லாந்தனைடுகள் அப்படின்னா ஆல்டிகைடுகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், உப்பிலிகள் என்று அழைக்கக்கூடிய தொகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 17வது தொகுதி. இதுதான் உப்பினிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 18வது தொகுதின்றது அரிய வாயுக்கள்னா மந்த வாயுக்கள்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், நவீன தனிம வரிசை அட்டவணையில் தொகுதி 3 முதல் 12 வரைக்கும் இருக்கக்கூடிய தனிமங்களை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா இடைநிலை உலோகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், சால்கோஜென் குடும்பம் என்பது எந்த தொகுதியை சார்ந்தது அப்படின்னா 16வது தொகுதியை சார்ந்தது தான் சால்கோஜென் குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நவீன தனிம வரிசை அட்டவணையில் 18ஆம் தொகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அரிய வாயுக்கள். இப்போ தான் நம்ம பார்த்தோம் அரிய வாயு மந்த வாயு அப்படின்னா இதுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நவீன தனிம வரிசை அட்டவணையில் 18 தொகுதிகள் இருக்குது, 7 தொடர்கள் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பெனிசிலின் என்ற மருந்துடைய மூலம் எது அப்படின்னா இது நுண்ணுயிரிலிருந்து எடுக்கக்கூடியது இல்லையா. ஹேபரின் அப்படின்றதெல்லாம் விலங்குலேருந்து எடுக்கக்கூடியது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்க, 9வது புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ஆஸ்பிரின் மற்றும் பாராசெட்டமால் மருந்து மூலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரசாயன தொகுப்புலேருந்து எடுக்கக்கூடியது தான் இந்த ஆஸ்பிரின் பாராசெட்டமால்லாம். அடுத்த கொஸ்டின், இது 8வதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கொஸ்டின் இது. ஒவ்வொரு லிட்டர் கடல் நீரிலும் டேஷ் சாதாரண உப்பு காணப்படுது. அப்போ சோடியம் குளோரைடுன்னு சொல்லக்கூடிய சாதாரண உப்பு ஒவ்வொரு லிட்டர் நீர்லேயும் 35 கிராம் அளவுக்கு இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு நபர் ஒரு நாளைக்கு சராசரியாக 135 லிட்டர் நீரை பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது மூவணு மூலக்கூறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை பார்த்தாலே தெரியுது, கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது மட்டும்தான் மூவணு மூலக்கூறு இல்லையா. அப்போ கார்பன் 1 ஆக்சிஜன் 2 கார்பன் டை ஆக்சைடு. அப்போ 3 மூலக்கூறு எதுனா ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திட்ட மோலார் பருமன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 22.4 லிட்டர் அப்படின்றது தான் திட்ட மோலார் பருமன். அடுத்த கொஸ்டின், காய்ச்சல் நிவாரணியாக செயல்படுவது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் பேராசிட்டமால் அப்படின்றது தான் காய்ச்சல் நிவாரணி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிடுவீங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இயற்கையில் நுண்ணுயிர் எதிர்பொருள் தன்மை கொண்டது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், லவங்கம், வேம்பு, இஞ்சி இது எல்லாமே இயற்கையிலேயே நுண்ணுயிர் எதிர்ப்புத்தன்மை பெற்றவை தான். அதனால் இவை அனைத்துன்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ராஜ திரவகம் என்பது டேஷ் அளவிலான மஞ்சள் ஆரஞ்சு நிறமுடைய புகையை கூடிய திரவமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், 3 பங்கு ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் 1 பங்கு நைட்ரிக் அமிலமும் கொண்டது இல்லையா. இதுதான் நம்ம ராஜ திரவகம்னு சொல்கிறோம், திரவத்தின் அரசன்னு சொல்லக்கூடியது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அமிலங்களை அதன் மூலங்களுடன் சரியாக பொருத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்பிள் அப்படின்னா மாலிக் அமிலம், திராட்சைனா டார்டாரிக் அமிலம், தக்காளினா ஆக்சாலிக் அமிலம், ஆரஞ்சுனா அஸ்கார்பிக் அமிலம் இல்லையா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், புதைப்படிம மரங்கள் அல்லது விலங்குகளின் வயதை தீர்மானிக்க பயன்படும் கதிரியக்க ஐசோடோப் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கார்பன் 14ன்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பென்சாயிக் அமிலத்துடைய வேதியியல் வாய்ப்பாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. C6H5COOH அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இயற்கை நிறங்காட்டியில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதில் பாருங்கள், மஞ்சள், செம்பருத்தி, முட்டைக்கோஸ் இது எல்லாமே இயற்கை நிறங்காட்டியில் இருக்கக்கூடியது தான். இஞ்சின்றது தான் இயற்கை நிறங்காட்டியில் பொருந்தாது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வருவற்றுள் எது இயற்கை சாயம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உருளைக்கிழங்குன்றது தான் இயற்கை சாயம் கிடையாது, மற்ற எல்லாமே இயற்கை சாயம் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், யாருடைய அணுக்கொள்கை எலக்ட்ரான் கூட்டங்களின் மாதிரியை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஷிராட்டிங்கருடைய அணுக்கொள்கை தான் எலக்ட்ரான் கூட்டங்களின் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. அடுத்த கொஸ்டின், அமிலத்துடன் வினை புரியாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அலுமினியம் அப்படின்றது தான் அமிலத்து கூட வினை புரியாதது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோபால்ட் 60ன்றது தான் புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்தக்கூடியது. அடுத்த கொஸ்டின், ஒரு கரிம சேர்மத்தின் நிறத்திற்கு காரணமான குழுக்களை என்னன்னு சொல்லலாம்னா நிறந்தாங்கி அப்படின்னு சொல்லலாம். நிறந்தாங்கி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், மார்பின் மற்றும் குயினைன் மருந்து மூலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோடைய மருந்து மூலம் தாவரங்கள். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் மயக்க மூட்டிகளுடன் தொடர்பில்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அயோடோஃபார்ம் அப்படின்றது தான் மயக்க மருந்துகள் கூட தொடர்பில்லாது. மற்றபடி நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃபார்ம், சரிங்களா, ஈத்தர் இது எல்லாமே மயக்க மூட்டிகள் தான். நைட்ரஸ் அப்படின்றது தான் இருக்கிறதுலே பாதுகாப்பான மயக்க மூட்டி. அடுத்த கொஸ்டின், குற்றம் சார்ந்த விசாரணையில் கைரேகை பதிவு தடயத்தை கண்டறியறதுக்கு பயன்படுத்தக்கூடியது எது அப்படின்னா நின்ஹைட்ரின். சரிங்களா, நின்ஹைட்ரின் அப்படின்றது தான் நம்ம கைரேகை பதிவுகளில் பயன்படுத்துகிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றில் செயற்கை இனிப்பூட்டிக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாக்கரின் அப்படின்றது தான் சரியான ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் மந்த வாயுக்களுடன் தொடர்பில்லாதது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நியான், கிரிப்டான், ஜெனான் இது எல்லாமே 18வது தொகுதியை சார்ந்த மந்த வாயுக்கள். இந்த போரான் அப்படின்றது தான் உலோகப்போலி, அது மட்டும்தான் மாறி இருக்கு இல்லையா? அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், தனிம வரிசை அட்டவணையில் முதல் தனிமம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ முதல் தனிமம் அப்படின்றது ஹைட்ரஜன் அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு மோல் எந்த ஒரு பொருளும் டேஷ் மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். அப்போ 6.023 × 10⁻²3 இந்த அளவுக்கு மூலக்கூறுகளை கொண்டிருக்கிறது தான் ஒரு மோல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், ஆக்சிஜனின் கிராம் மூலக்கூறு நிறை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 32 கிராம் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கால்சியத்துடைய தனிமத்துடைய உட்கருவில் பாருங்கள், கால்சியம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே 20 மேலே 40 கொடுத்துருக்காங்களா? இந்த தனிமத்துடைய உட்கருவில் புரோட்டானும் நியூட்ரானும் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கீழே ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ பாருங்கள், இதில் புரோட்டானும் நியூட்ரானும் இருந்தது தான் நம்ம உட்கருன்னு சொல்கிறோம். அப்போ நிறை எண் அப்படின்றது மேலே இருக்கிறது, அணு எண் அப்படின்றது கீழே இருக்கிறது இல்லையா? அப்போ மேலே இருக்கிற நிறை எண்ணில் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது. அப்போ பாருங்கள், கீழே இருக்கிறது நிறை எண். அப்போ எலக்ட்ரானோட எண்ணிக்கையும் புரோட்டானோட எண்ணிக்கையும் சமமாக தான் இருக்கும். அப்போ 40ல் 20 போயிடுச்சு அப்படின்னா புரோட்டானோட எண்ணிக்கை 20ன்னு சொல்லும்போது நியூட்ரானோட எண்ணிக்கையும் 20 தான் 40ல். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தனிமங்களில் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணுநிறையை பொறுத்து ஆர்வத்தன முறையில் மாற்றம் அடைகிறது என்று கூறும் விதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ பாருங்கள், தனிம வரிசை அட்டவணையை நிறையை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தினது யாருன்னா மெண்டலீஃப் தான். சரி, நவீன தனிம வரிசை அட்டவணையை மோஸ்ட்லே அணு எண்ணை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தியிருப்பார். அப்போ தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணுநிறையை பொறுத்து மாறுதுன்னு சொல்லி சொன்னது யாருன்னா மெண்டலீஃப் தான். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பின்வரும் கிராம் அணுநிறையில் பொருந்தாது எதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஆக்சிஜன் 18ன்றது தான் பொருந்தாதது, மற்றதெல்லாம் சரியாக தான் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 1% அயோடோஃபார்ம் அப்படின்றது டேஸாக பயன்படுத்தப்படுகிறது, புரைத்தடுப்பானாக பயன்படுத்தப்படுது. அடுத்த கொஸ்டின், ஆல்கஹால் பரிசோதனையில் பயன்படுத்தக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், பொட்டாசியம் டைகுரோமேட் அப்படின்றது ஆல்கஹால் பரிசோதனையில் பயன்படுத்தக்கூடியது. அப்போ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, அதோட வேதியியல் வாய்ப்பாடு தான் இது சரிங்களா? K2Cr2O7 அப்படின்றது பொட்டாசியம் டைகுரோமேட் தான். அப்போ இரண்டும் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், டங்ஸ்டன் தாது தமிழகத்தில் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள், நம்ம 10th புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ மதுரையில் தான் டங்ஸ்டன் தாது அப்படின்றது நமக்கு கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆக்சைடு தாதுக்கள் எம்முறையில் பிரித்தெடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புவியீர்ப்பு முறையில் பிரித்தெடுக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், அலுமினியத்தோடைய முக்கியமான தாது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்சைட். அப்போ இங்கே கீழே இருக்கிறதுல எது வந்து பாக்சைட்டு வேதியியல் வாய்ப்பாடு அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா? Al2O3.2H2O அப்படின்றது தான் பாக்சைட் அப்படின்றதுடைய வேதியியல் வாய்ப்பாடு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படக்கூடிய முக்கியமான உலோகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாதரசம் அப்படின்றது தான் ரசக்கலவை உருவாக்குறதுல முக்கியமாக நமக்கு தேவைக்கூடியது சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நவீன ஆர்வத்தன அட்டவணை டேஷ் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. அப்போ பாருங்கள், நம்ம சொன்னோம் இல்லையா, நவீன ஆர்வத்தன அட்டவணை அப்படின்றது அணு எண்ணெய் அடிப்படையாக கொண்டது. ஹென்றி மோஸ்லே வந்து அணு எண்ணெய் அடிப்படையாக கொண்டு இந்த நவீன தனிம வரிசை அட்டவணையை வெளியிட்டார். அடுத்த கொஸ்டின், மெல்லிய படலமாக துத்தநாக படிவை பிற உலோகத்தின் மீது பூசுவதற்கு என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், நாகமுலாம் பூசுதல் அப்படின்றது தான் அந்த நிகழ்வுக்கு பெயர் இல்லையா? மெல்லிய படலமாக துத்தநாக படிவை பிற உலோகத்தின் மேல் நம்ம பூசுகிறோம், எதுக்குன்னா அரிமானத்தை தடுப்பதற்காக. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அறிவியல் உபகரணம் செய்ய பயன்படும் உலோக கலவை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேக்லனி அப்படின்றது தான் சரிங்களா? மேக்லனியம் அப்படின்றது தான் அறிவியல் உபகரணம் செய்ய பயன்படும் உலோக கலவை. இதெல்லாம் 10th புத்தகத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, இதெல்லாம் படிச்சிங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், துருவின் வேதியியல் வாய்ப்பாடு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Fe2O3.H2O அப்படின்றது தான் துருவோடைய வேதியியல் வாய்ப்பாடு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது உங்களுக்கு 10th புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த கொஸ்டின், ஆப்பிள் உணவுப் பொருட்களில் உள்ள அமிலத்தின் பெயர் என்ன அப்படின்னா மாலிக் அமிலம். அடுத்த கொஸ்டின், பாறைகள் மற்றும் கனிம பொருட்களிலிருந்து பெறப்படும் அமிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. வந்து கனிம அமிலம் நம்ம சொல்கிறோம். பாறைகள் மற்றும் கனிம பொருட்களிலிருந்து பெறப்படும் அமிலங்களை கனிம அமிலம்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், வெவ்வேறு அளவுடைய திடப்பொருட்களை பிரித்தெடுக்கும் முறைக்கு டேஸ் என்று பெயர். சலித்தல் அப்படின்னு சொல்லி பெயர். இப்போ வெவ்வேறு அளவு இருக்கக்கூடிய திடப்பொருட்களை நம்ம பிரித்தெடுக்கணும்னா சலித்தல் முறையில் நம்ம பிரித்தெடுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சரியான கூற்றை தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஃபஸ்ட்டு கூற்று துணி துவைக்கும் எந்திரத்தின் மூலம் துணிகளிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு அவை உலர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரிதானா? சரிதான். இம்முறை வந்து பார்த்தீங்கன்னா மைய நோக்கல்னு சொல்கிறாங்க. இது மைய நோக்கல் கிடையாது, மைய விலக்கல் முறை. அப்போ 1 மட்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்படும் முறை எது அப்படின்னா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்னு சொல்லக்கூடிய எதிர் சவ்வூடு பரவல்னு சொல்லக்கூடிய சரிங்களா ஆர்ஓ முறை அப்படின்றது தான் சரியான ஆன்சர் இல்லையா. ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்னா எதிர் சவ்வூடு பரவல் முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பனிக்கட்டியை வெப்பப்படுத்தி நீராக மாற்றுதல் என்பது உருகுதல். சரிங்களா, பனிக்கட்டியை நம்ம வெப்பப்படுத்தினா அது நீராக மாறுது அப்படின்னு சொல்கிறது வந்து உருகுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. அப்போ பதங்கமாதல்னு என்னென்னா ஒரு பொருளை நம்ம வெப்பப்படுத்தும் பொழுது அது திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுதல், அதுதான் நம்ம பதங்கமாதல்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுதல். பார்த்தீங்களா, இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள், பதங்கமாதல் அப்படின்றது தான் ஆன்சர். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதோட நான் உங்களுக்கு 3வது முறை திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த 300 கொஸ்டின் நம்ம பார்க்குறோன்ற பேர் தான், ஆனால் ஒரு சில கொஸ்டின் மட்டும்தான் ரிப்பீட்டடாக திரும்ப நம்ம சொல்லுவோம். அந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க, நல்லா கவனிச்சிக்கிட்டு வாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். கீழ்கண்ட கூற்றுகளில் அமிலம் காரம் பற்றிய தவறான கூற்றினை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை அப்படின்றாங்க. இது சரியானா? இது சரிதான். அவங்க தவறானது தான் கேட்குறாங்க பாருங்கள். அடுத்தது அசிட்டிக் அமிலம் ஒரு வலிமை மிகு அமிலம்னு சொல்கிறாங்க. அசிட்டிக் அமிலம்ன்றது வலிமை குறைந்த அமிலம், இதில் வலிமை மிகு அமிலம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தவறான கூற்று எதுனா இதுதான். அப்போ காரம் என்பது கசப்பு சுவையுடையது, இது சரி. அமிலம்ன்றது புளிப்பு சுவையுடையது, இதுவும் சரிதான். அப்போ ஆப்ஷன் பி தான் தப்பாக கொடுத்துருக்குறாங்க, அதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நமக்கு வயிற்றுப்புண் மற்றும் பசி உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வயிற்றில் சுரக்கும் அமிலம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அப்படின்றது தான் நமக்கு பசி உணர்வை ஏற்படுத்தக்கூடியது. அதே போல் காலையில் நம்ம சாப்பிட்லனாக்கா நம்ம வயிற்றில் புண்ணு ஏற்படுது இல்லையா, வயிற்றுப்புண் ஏற்படுது இல்லையா, அதுக்கு காரணமும் இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தான். ஏன்னா நம்ம சாப்பிட்டா தானே அந்த பொருளை போய் அது செரிக்கும், நம்ம சாப்பிட்லனா அந்த அமிலம் சுரக்கும், அது வந்து வயிற்றில் வந்து புண்ணை ஏற்படுத்திடும் இல்லையா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மெத்தில் ஆரஞ்சு நிறங்காட்டியானது காரத்தில் டேஷ் நிறத்தை காட்டும், மஞ்சள் நிறத்தை காட்டும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஷார்ட்கட் என்னன்னு சொல்லி, அனிசி காசினி, இதான் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட். இதை வச்சு தான் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின். உப்புக்களை அதன் பயன்பாடுகளுடன் பொறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆல்ரெடி, உப்புக்கள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. இது வந்து 9th புக்கில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, நல்லா படிச்சுக்கங்க. அந்த கொஸ்டின் தான் இதுவும். பாருங்கள், சலவை சோடா அப்படின்னா கடின நீரை மென்னீராக்க பயன்படக்கூடியது தான் சலவை சோடா. அது மட்டும் இல்லாமல் இந்த சலவை சோடா அப்படின்னு சொல்லக்கூடியதோடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது என்ன பண்ணுது, கண்ணாடி தொழிற்சாலை, சோப்பு, பேப்பர் தொழிற்சாலைகள்லாம் பயன்படக்கூடியது சரிங்களா. அடுத்தது சமையல் சோடா, சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சலவை சோடானா சோடியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த சமையல் சோடான்னு சொல்கிறோம், அப்போ சோடியம் பைகார்பனேட். ரொட்டி சோடா தயாரிப்பில் பயன்படக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், கேக் மற்றும் ரொட்டி அதெல்லாம் மென்மையாக்கிறதுக்கு பயன்படக்கூடியது. வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலத்தன்மையை நடுநிலையாக்குது. அதேமாதிரி அமில தீயணைப்பான்களில் பயன்படக்கூடியது சரிங்களா. இதெல்லாம் இதோடைய பயன்பாடு. சலவைத்தூள் அப்படின்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து பாருங்கள், லினின் துணிகளை வெளுக்க பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பருத்தி லினின் துணிகளை வெளுக்க பயன்படுது, கிருமி நாசினியாகவும் பயன்படுது. பாரிசாந்து அப்படின்னா கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட், முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்கிறதுக்கும் சிலைகளை வார்ப்பு செய்கிறதுக்கும் பயன்படுத்துகிறோம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உடல் வளர்ச்சிக்கு தேவைப்படும் உணவு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ உடல் வளர்ச்சி அப்படின்னாலே புரதம் தான் இல்லையா. அப்போ ஆற்றலை தரக்கூடியது கார்போஹைட்ரேட், ரொம்ப அதிகமான ஆற்றலை தரக்கூடியது கொழுப்பு இல்லையா. தாது உப்பு குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் எது அப்படின்னா மராஸ்மஸ் மற்றும் குவாஷியோகர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வருவற்றுள் தொட்டி சாயத்திற்கு எடுத்துக்காட்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இண்டிகோ அப்படின்றது தான் தொட்டி சாயத்திற்கு எடுத்துக்காட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வளிமண்டலத்தில் எந்த அடுக்கில் வானிலை மாறுபாடு ஏற்படுகிறது? அப்போ அடி வளிமண்டலம் அப்படின்றதுல தான் சரிங்களா வானிலை மாறுபாடு ஏற்படுது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. முதல் கூற்று, ஓசோன் படலம் சூரியனிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் யூவி லேசர்ஸை தடுக்குது. நம்ம பூமியை வந்து இந்த புற ஊதா கதிர்களிலிருந்து பாதுகாக்குது ஓசோன் படலம்ன்றது. ஓசோன் படலம் இடைவெளி மண்டலத்தில் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கூற்றில் முதல் கூற்று மட்டும்தான் சரி, இரண்டாவது கூற்று தப்பு. அப்போ 1 மட்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். ஓசோன் படலத்தோட மூலக்கூறு என்னன்னா O3. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அலுமினோ வெப்ப வினையில் அலுமினியத்தின் பங்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஆக்சிஜன் ஒடுக்கின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தேனிரும்பில் எத்தனை சதவீதம் கார்பன் உள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
தேன் இரும்புன்றது தான் இரும்புகளில் ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியான இரும்பு. அதில் கார்பனுடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 0.25% கீழே இருக்கும். சரிங்களா? அப்போ கார்பன் எத்தனை சதவீதம் இருக்குன்றதை வச்சு தான் அந்த இரும்புடைய குவாலிட்டியை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க இல்லையா? தேன் இரும்பு, வார்ப்பு இரும்பு, எஃகு இதெல்லாம் வந்து அவங்க கார்பனுடைய அந்த கண்டென்ட்டை வச்சு தான் டிஃபைன் பண்ணுறாங்க. அப்போ தேன் இரும்புனா 0.25% கீழே இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டேனியல் ரூதர்ஃபோர்ட் அப்படின்றவர் தான் நைட்ரஜனை கண்டறிந்தவர். இந்த நைட்ரஜனுக்கு அசோட்னு சொல்லி பெயர் வைத்தவர் யாருன்னா ஆண்டனி லவாய்சியர். அடுத்த கொஸ்டின். கார்பன் டை ஆக்சைடு எந்த வெப்பநிலையில் குளிர்விக்கும் பொழுது திரவ நிலையை அடையாமல் நேரடியாக திடநிலைக்கு மாறுது அப்படின்னு சொன்னாங்கன்னா -57°C வெப்பநிலைக்கு நம்ம அதை குளிர்விக்கிறோம். குளிர்விச்சா அது வந்து உலர்பனிக்கட்டியாக மாறிடுது. இதை வந்து மீன்கள், இறைச்சிகள் போன்றவற்றையெல்லாம் நம்ம பதப்படுத்தி வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தாவரங்களின் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இலைத்துளை. இலைத்துளையில் தான் தாவரங்களுடைய வாயு பரிமாற்றம்ன்றது நடக்குது. அடுத்த கொஸ்டின். நீரின் கன அளவை அளக்கக்கூடிய அலகுகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ பாருங்கள், நீரின் கன அளவை அளக்கக்கூடிய அளவுகளில் தவறானது எதுனா லைலமன் அப்படின்றது தான் தவறானது. மற்றபடி கியூசிக், லிட்டர், காலன் இதெல்லாம் சரியானது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு கடலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான். பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடுன்றது கடலூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. செம்பரம்பாக்கம் சதுப்பு நிலக்காடு அப்படின்றது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. இதுவுமே சரிதான். அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். வெங்காயத்தை நறுக்கும் பொழுது கண்ணில் எரிச்சல் வர காரணமான வாயு எது? அப்போ கண்ணில் வந்து தண்ணி வரும் இல்லையா வெங்காயத்தை வெட்டும் பொழுது? அதுக்கு காரணம் என்னென்னா புரோபைல் தயால் எஸ் ஆக்சைடு அப்படின்றது தான் சரியான ஆன்சர். புரோபைல் தயால் எக்ஸ் ஆக்சைடு அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தாவரங்களின் வளர்ச்சிக்கு தேவைப்படும் முக்கியமான ஊட்டச்சத்து எது அப்படின்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். காற்று என்பது ஒரு அடிப்படை பொருள் அல்ல, ஆனால் அது பல வாயுக்கள் அடங்கிய ஒரு கலவை என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஜோசப் பிரிஸ்ட்லி அப்படின்றவர் தான் இந்த கூற்றை வந்து சொன்னார். அடுத்த கொஸ்டின். தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையை நிகழ்த்துவதற்கு ஒளி தேவை அப்படின்னு சொல்லி நிரூபித்தவர் யார் அப்படின்னா ஜான் இன்ஜின்ஹவுஸ் அப்படின்றவர் தான் நிரூபிச்சிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1824ஆம் ஆண்டு சிமெண்ட்டை முதல்ல கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜோசப் ஆஸ்பிரின் அப்படின்றவர் தான் சிமெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பார். அடுத்த கொஸ்டின். விவசாயத்தின் தாவரங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்க பயன்படுவது எது அப்படின்னா எப்சம். அப்போ விவசாயத்தில் தாவரங்களுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்க பயன்படுவது எப்சம். அடுத்து பாருங்கள். சிமெண்ட்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் என்னென்னா கெட்டித்தன்மையை தாமதப்படுத்துறதுக்கு. அடுத்த கொஸ்டின். அறுவை சிகிச்சையில் எலும்பு முறிவை சரி செய்ய பயன்படுவது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நம்ம திரும்ப பார்த்துட்ருக்குறோம் பாரிசாந்துன்னு சொல்லி. சரிங்களா? அப்போ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். கால்சியம் சல்ஃபைட், ஹெமிஹைட்ரேட், பாரிசாந்து இதுதான் அறுவை சிகிச்சையில் எலும்பு முறிவை சரி செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். திரும்ப நம்ம பார்க்குற கொஸ்டின்லாம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பூமியின் மீது காணப்படும் 3 முக்கிய அணுக்களில் பொருந்தாது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், போரான் அப்படின்றது தான் பொருந்தாது. மற்றபடி இரும்பு, ஆக்சிஜன், சிலிக்கான் இது எல்லாமே பூமியின் மீது காணக்கூடிய மிக முக்கியமான தனிமங்கள் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு மருந்தாக பயன்படுவது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிஸ்மத் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். அலைபேசி தயாரிப்பில் பயன்படும் தனிமம் எது அப்படின்னா காலியம். இதுவுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து பாருங்கள். வெற்றிடத்தின் தன்மையை முதலில் கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ பாருங்கள், ராபர்ட் பாயில் அப்படின்றவர் தான் வெற்றிடத்தின் தன்மையை முதலில் கூறியவர். அடுத்த கொஸ்டின். சிறிய நீளங்களை அளக்க பயன்படும் அலகு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நானோமீட்டர் அப்படின்றது தான் சிறிய நீளங்களை அளக்க பயன்படுவது. அடுத்த கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் கூற்று. அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் பாதரசம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஒரே அலோகம் பாதரசம் கிடையாது, ஒரே உலோகம் தான் பாதரசம். அப்போ இது தப்பு. அடுத்து அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே உலோகம் புரோமின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் தப்பு. அப்படியே மாற்றி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் இருக்கக்கூடிய அலோகம் புரோமின், உலோகம் பாதரசம். அப்போ இரண்டும் தவறுன்றது தான். அப்போ மேற்கண்ட ஏதும் இல்லைன்றது தான் இதில் ஆன்சர் இல்லையா? அடுத்த கொஸ்டின். பூமியில் உள்ள மொத்த நீரில் எத்தனை சதவீதம் பெருங்கடலில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 97% பெருங்கடலில் தான் காணப்படுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூற்றுகளை நன்கு படித்து ஆராய்ந்து விடையலின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் கூற்று. உலோகத்தின் இணைதிறன் என்பது அந்த உலோகம் இழக்கும் எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான். அடுத்த கூற்று. அலோகத்தின் இணைதிறன் என்பது அந்த அலோகம் இழக்கும் எலக்ட்ரானோட எண்ணிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு இல்லையா? அப்போ 1 சரி 2 தவறுன்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
பூமியில் உள்ள மொத்த நன்னீரில் எத்தனை சதவீதம் உறைந்த நிலையில் காணப்படுது? அப்போ அண்டார்டிகா ஆர்டிகா பகுதியெல்லாம் தண்ணி வந்து உறைந்த நிலையில் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ நல்ல நீரில் எத்தனை சதவீதம் உறைந்த நிலையில் இருக்குது அப்படின்னா 68.7% நீர் அப்படின்றது உறைந்த நிலையில் இருக்குது. அடுத்த கொஸ்டின், ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்ணையும் கொண்ட அணுக்களை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஐசோபார்கள்னு சொல்கிறோம். ரொம்ப முக்கியம் இது. ஐசோடோப்னா என்ன, ஐசோபார்னா என்ன, ஐசோடோன் என்னன்றதெல்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க. முதல் கூற்று, நீர் அப்படின்றத ஒரு பொது கரைப்பான் அப்படின்னா சர்வ கரைப்பான்னு சொல்கிறோம். இது சரிதான். பெரும்பான்மையான பொருட்களை இது கரைக்குது, இதுவும் சரிதான். அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், உணவு செரித்தல் அப்படின்றது என்ன மாற்றம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு மீளாத மாற்றம். உணவு செரித்தல்ன்றது ஒரு மீளாத மாற்றம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் கூற்றுக்களை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, ஜிப்சத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடுன்றது கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது தப்பு இல்லையா? அடுத்து பாருங்கள், ஜிப்சம் பாரிசாந்து தயாரிப்பில் பயன்படுகிறதுன்றாங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரி. அப்போ இரண்டு மட்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். இப்போ பாரிசாந்து தயாரிப்பில் பயன்படக்கூடியது ஜிப்சம். அப்போ கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் அப்படின்னா பாரிசாந்து இல்லையா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் கூற்றுக்களை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, பீனால் என்பது கார்பானிக் அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான். அடுத்த கூற்று, இது வீரியம் குறைந்த அமிலம்னு சொல்கிறாங்க. இதுவுமே சரிதான். அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இரும்பு தூண் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டெல்லியில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இது ஏன் கேட்டிருக்காங்கன்னா, துருப்பிடிக்காத எறும்பு இருக்குது இல்லையா? அப்போ துருப்பிடித்தல் அப்படின்ற விஷயம் ஒரு அரிமானத்தை சொல்லக்கூடியது. அப்போ காற்று, ஆக்சிஜன், நீர் இது எல்லாம் ஒரு உலோகத்தை வந்து அரிமானம் செய்யக்கூடியது. அப்போ துருப்பிடித்தல் அப்படின்ற விஷயம் நடக்கும். ஆனால் அந்த காலத்தில் இந்த துருப்பிடித்தலை தடுக்கிறதுக்கு ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து டெல்லியில் இருக்குது. மெக்கரோலனி இரும்புத்தூண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யாருடைய சாதனை விளக்குது? தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இரும்பு துருப்பிடித்தலை தடுக்க இரும்பின் மீது எந்த உலோக கலவையை நம்ம பூசுகிறோம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இல்லையா? குரோமியம் மற்றும் துத்தநாகம் இந்த உலோக கலவை தான் நம்ம வந்து பூசுகிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தவர் யார் அப்படின்னா லூயிஸ் பாஸ்டர். இவர் தான் நொதித்தல் அப்படின்ற நிகழ்வை வந்து விவரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தடுப்பு மருந்து அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சதும் இவர் தான். அப்போ தனிமம் அப்படின்ற வார்த்தையை முதல்ல கண்டுபிடிச்சது ராபர்ட் பாயில். டாஃபரின் அப்படின்ற ஒரு மும்மை விதியுடன் தொடர்புடையவர். மென்டலீஃப் அப்படின்றவர் தனிம ஒரு அட்டவணையை நிறைய அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தியவர். அடுத்த கொஸ்டின், பின்வருவற்றுள் எது முனைவற்ற கரைப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், முனைவற்ற கரைப்பான் அப்படின்னு சொல்லும்போது பென்சீன் அப்படின்றது தான் முனைவற்ற கரைப்பான், மற்றதெல்லாம் முனை உள்ள கரைப்பான். அடுத்த கொஸ்டின், ஆக்சிஜனேற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்று ஆக்சிஜனை சேர்க்கணும், இல்லைனா ஹைட்ரஜனை நீக்கணும், இல்லைனா எலக்ட்ரானை இழக்கிறது. இது எல்லாமே ஆக்சிஜனேற்றம் தான். அப்போ 10th புக்கில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து பாருங்கள், பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க. முதல் கூற்று, வானூர்தி மற்றும் ராக்கெட்டோடைய பாகங்களை தயாரிக்கிறதுக்கு அலுமினியம் பயன்படுகிறது. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரியான ஒரு கூற்று தான். அடுத்த கூற்று பாருங்கள், எக்ஸ் கதிர் எந்திரங்கள் தயாரிக்க வெள்ளியம் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது தப்பு. அப்போ எக்ஸ் கதிர் எந்திரங்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படக்கூடியது என்னன்னு சொல்லி தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ ஒன்று மட்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பட்டாசு தொழிற்சாலைகளிலும் ராக்கெட் எரிபொருளை பற்ற வைக்கும் பொருளாகவும் பயன்படக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போரான் அப்படின்றது தான் பட்டாசு தொழிற்சாலையிலையும் ராக்கெட்டோடைய எரிபொருளை பற்ற வைக்கிறதுக்கும் பயன்படக்கூடியது. அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்கு வடிவில் கேட்டிருக்காங்க. இரும்பு சல்பேட் அதை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பச்சை துத்தம்னு சொல்லலாம். அடுத்து தாமிரம் சல்பேட் என்னன்னு சொல்லலாம்னா மயில் துத்தம்னு சொல்லலாம். பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்றத நம்ம சால்ட் பீட்டர்னு சொல்லலாம். கந்தக அமிலம் அப்படின்றத விட்ரியால் எண்ணெய்ன்னு சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், சுட்ட சுண்ணாம்புடைய வேதியியல் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கால்சியம் ஆக்சைடு அப்படின்றது தான் சுட்ட சுண்ணாம்புடைய வேதியியல் பெயர். இதுவே நீற்ற சுண்ணாம்புடைய வேதியியல் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுக்களை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, தீக்குச்சியின் தலைப்பகுதியில் பொட்டாசியம் குளோரைடும் ஆன்டிமனி ட்ரை சல்பேட்டும் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான். அடுத்தது, தீப்பெட்டியோடைய பக்கவாட்டில் கந்தக அமிலம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது தப்பு. சிவப்பு பாஸ்பரஸ் அப்படின்றது இருக்கும். அப்போ ஒன்று மட்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், முதலில் முழுமையாக பயன்படுத்தப்பட்ட செயற்கை இழை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நைலான் அப்படின்றது தான் முதல்ல முழுமையாக பயன்படுத்தப்பட்ட செயற்கை இழை இல்லையா? அடுத்த கொஸ்டின், அர்ஜென்டம் என்று அழைக்கக்கூடிய லத்தீன் பெயர் கொண்ட தனிமம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அர்ஜென்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய லத்தீன் பெயர் கொண்ட தனிமம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளியம். வெள்ளி அப்படின்றத நம்ம அப்படி சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இயற்கை ஆன்டிசெப்டிக் மருந்துகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பீட்ரூட் அப்படின்றது தான் தவறானது. மற்றது எல்லாமே
இயற்கையாகவே ஆன்டிசெப்டிக் மருந்தாக நம்ம பயன்படுத்துகிறோம். மஞ்சள், வெங்காயம், முள்ளங்கி இது எல்லாமே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முதலில் தனிமங்களை படங்களை கொண்டு குறித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜான் டால்டன் அப்படின்றவர் தான் முதல்ல தனிமங்களை படங்களை கொண்டு குறித்தவர். அடுத்த கொஸ்டின், உயிர் வினைவேக மாற்றி எனப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்சைம்கள் மற்றும் ஈஸ்ட்டுகள், இதுதான் நம்ம உயிர் வினைவேக மாற்றின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், முட்டைகள் அழுகும் பொழுது டேஸ் வாயு உருவாவதால் துர்நாற்றம் வீசுகிறது. அப்போ முட்டை அழுகும் பொழுது ஹைட்ரஜன் சல்பேட் வாயு உருவாவதால் துர்நாற்றம் அப்படின்றது வீசுது. அப்போ H2S அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அடுத்த கொஸ்டின், பிரைன் என்பது டேஷின் அடர் கரைசல் ஆகும். அப்போ சோடியம் குளோரைடோட அடர் கரைசல் தான் அந்த பிரைன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அடுத்த கொஸ்டின், ஆக்சிஜனை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. CW ஹீலே அப்படின்றவர் தான் ஆக்சிஜனை கண்டுபிடிச்சார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வெப்பநிலை மானில உள்ள பாதரசம் ஆவியாகாமல் தடுக்க பாதரசத்துக்கு மேலே வெற்றிடத்தை நிரப்ப டேஷ் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ நைட்ரஜனை நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், வெள்ளியின் மேற்பரப்பு வெப்பநிலை தோராயமாக எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ கேட்க மாட்டாங்க அந்த கொஸ்டின்லாம், அதை பார்க்காதீங்க. அடுத்த கொஸ்டின், சால்வே முறையில் டேஷ் உற்பத்தி செய்யப்படுகிறது. சால்வே முறையில் சோடியம் கார்பனேட் உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் கூற்று, தீயணைக்கும் சாதனங்கள் சோடியம் பைகார்பனேட் பயன்படுத்தப்படுகிறது. இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் தப்பு. அப்போ தீயணைக்கும் சாதனங்களில் சோடியம் பைகார்பனேட் நம்ம பயன்படுத்தலை, கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துகிறோம். சுவர்களில் வெள்ளை அடிக்கிறதுக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்தப்படுகிறது. அப்போ கால்சியம் ஆக்சைடு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் கொஞ்சம் மாறி இருக்குது. அப்போ தீயணைக்கும் சாதனங்களில் சோடியம் பைகார்பனேட் அப்படின்றத நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அப்போ அமில தீயணைப்பான்கள் அப்படின்றதில் நம்ம இதை பயன்படுத்துகிறோம், சோடியம் பைகார்பனேட் பயன்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ தீயணைக்கும் சாதனங்களில் சோடியம் பைகார்பனேட் பயன்படுத்தப்படுது. அப்போ புக்கிலேயே 2 விஷயமும் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இரண்டும் சரின்றதையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், மின்னார் பகுத்தல் எனப்படும் எலக்ட்ரோலைசிஸ் என்ற சொல்லை அறிமுகம் செஞ்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மைக்கேல் ஃபாரடே தான் அறிமுகம் செஞ்சிருப்பார். மின்னார் பகுத்தல், டயாகாந்தத்தன்மை இதெல்லாம் அறிமுகம் செஞ்சது யார் அப்படின்னா மைக்கேல் ஃபாரடே. அடுத்த கொஸ்டின், பசுமை இல்ல வாயுக்களில் பொருந்தாது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், குளோரோஃப்ளோரோ கார்பன்றது பசுமை இல்ல வாயு தான், நைட்ரஸ் ஆக்சைடுன்றதும் பசுமை இல்ல வாயு, மீத்தேன்றதும் பசுமை இல்ல வாயு தான், எத்தனால்ன்றது தான் பசுமை இல்ல வாயுக்களில் பொருந்தாது. எத்தனால் அப்படின்றது ஒரு வாயுவே கிடையாது இல்லையா. அப்போ அதுதான் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, தூய மழைநீருடைய pH மதிப்புன்றது 5.6ன்னு சொல்கிறாங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான். அடுத்த கூற்று பாருங்கள். அமில மழையின் pH மதிப்புன்றது 5.6 விட குறைவுன்னு சொல்கிறாங்க. இதுவும் சரிதான். அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அப்போ தூய நீருடைய pH மதிப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா 7ன்னு நீங்கள் சொல்லணும். அடுத்த கொஸ்டின், ஜான் டால்டன் அணு கொள்கையை எப்பொழுது வெளியிட்டார்னா 1808 வெளியிட்டார். முதல் அணு கொள்கை வெளியிட்டவர் ஜான் டால்டன் தான், 1808 வெளியிட்டார். அடுத்த கொஸ்டின், கேத்தோடு கதிர்களை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேத்தோடு கதிர்களை கண்டறிந்தவர் சர் வில்லியம் க்ரூக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருப்பார். அப்போ எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யாருன்னா ஜே தாம்சன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. முதல் கூற்று, எலி மருந்து தயாரிப்பில் பாஸ்பரஸ் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான். அடுத்த கூற்று, துப்பாக்கித்தூள் தயாரிக்கிறது கந்தகம் பயன்படுத்தப்படுது. இதுவும் சரிதான். அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், காலமைன் என்று அழைக்கப்படும் சேர்மம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. துத்தநாக கார்பனேட் அப்படின்றது தான் காலமைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆக்சிஜனுடைய இணைதிறன் 2. சரிங்களா. அடுத்த கொஸ்டின், சில்வர் புரோமைடு அப்படின்றதுடைய அந்த வேதியியல் வாய்ப்பாடு பொறுத்துக்கு வழியில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். சில்வர் புரோமைடு அப்படின்னா AgCr, சில்வர் நைட்ரேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சோடியம் நைட்ரேட் அப்படின்னா ஆப்ஷன் 4 பாருங்கள், NaNO2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோடியம் குளோரைடு அப்படின்னா NaCl, சோடியம் சல்பேட் அப்படின்னு சொல்லும்போது Na2SO4 அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. முதல் கூற்று, பொருண்மை அழியா விதி பற்றி கூறியவர் லவாய்சியர். அப்போ இது சரியான கூற்றானா இது சரிதான். அடுத்து பாருங்கள், இது நிறை அழிவின்மை விதியின் அடிப்படையில் செயல்படுது. இதுவும் சரிதான். இப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஹைட்ரஜன் வாயுவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஹென்ரி கோவென்டிஸ் அப்படின்றவர் தான் ஹைட்ரஜன் வாயுவை கண்டறிந்தவர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கார்பன் டை ஆக்சைடு எம்முறையில் தயாரிக்கப்பட்டாலும் அதில் கார்பன் மற்றும் ஆக்சிஜனுடைய நிறை விகிதம் மாறாமல் இருக்குது இல்லையா, அந்த விதி என்ன அப்படின்னா மாறா விகித விதி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், புரோட்டானை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. புரோட்டான் அப்படின்னாலே கோல்டுஸ்டீன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். ஜே தாம்சன்றவர் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர். அப்போ அந்த கேத்தோட கதிர்களை கண்டுபிடிச்சாருன்னா சர் வில்லியம் க்ரூக்ஸு.
ரூதர்போர்ன்றவர் உட்கருவை கண்டுபிடிச்சவர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், யாருடைய அணு மாதிரியை ப்ளம் புட்டிங் மாதிரி என்று அழைத்தார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஜே தாம்சனுடைய அணு மாதிரி தான் ப்ளம் புட்டிங் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், வாகனங்களில் உள்ள குளிர்விப்பானில் தண்ணீர் உறைவதை தடுக்க எது பயன்படுத்தப்படுது அப்படின்னா எத்தனால் பயன்படுத்தப்படுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எக்கில் உள்ள கார்பன் மாசை நீக்க பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆக்சிஜன் அப்படின்றது தான் பயன்படுத்துகிறோம். அடுத்த கொஸ்டின், புரோட்டானையும் நியூட்ரானையும் இணைக்கும் விசையானது ஈர்ப்பு விசையை காட்டிலும் மிகவும் வலிமையான விசை. இந்த விசையோட பேர் என்னென்னா யுவாகா விசை அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், நைட்ரஜனுக்கு அசோட் என்று பெயரிட்டவர் யாருன்னா ஆண்டோனி லவாய்சியர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வெட்டப்பட்ட ஆப்பிள் பழுப்பு நிறமாக மாறுவதற்கு காரணமான நிறமி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மெலனின் நிரம்பி அப்படின்றது தான் இதுக்கு காரணம். அடுத்த கொஸ்டின், எளிதில் தீப்பிடிக்கும் தன்மை கொண்ட வாயு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஹைட்ரஜன் அப்படின்றது தான் எளிதில் தீப்பிடிக்கும் தன்மை கொண்ட வாயு. அடுத்த கொஸ்டின், நீரில் உப்புத்தன்மை மிக அதிகம் உள்ள பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாக்கடல் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அந்த கொஸ்டின். அடுத்து பாருங்கள், பூமியின் மீது காணப்படும் நீரில் எத்தனை சதவீதம் நீர் விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்திற்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 90% நீர் விவசாயத்திற்காகவும் நீர்ப்பாசனத்துக்காகவும் நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தவறானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பக்கம் அமிலம், இந்த பக்கம் அமிலத்துடைய மூலம் கொடுத்துருக்காங்க. டார்டாரிக் அமிலம்னா திராட்சை தான் சரி. ஃபார்மிக் அமிலம் எறும்புன்னு சொல்லியிருக்கிறாங்க, இதுவும் சரி தான். ஆக்சாலிக் அமிலம்ன்றது தக்காளியில் காணக்கூடியது, ஆப்பிளில் மாலிக் அமிலம் இருக்கும், அப்போ இதுதான் தப்பு. அடுத்து லாக்டிக் அமிலம்னா பால் பொருட்கள் இருக்கக்கூடியது தான், 3 தான் தப்பு. அடுத்து பாருங்கள், வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மையை நடுநிலையாக்க பயன்படுவது எதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், வயிற்றில் உருவாகக்கூடிய அமிலத்தன்மையை நடுநிலையாக்கிறதுக்கு அலுமினியம் ஹைட்ராக்சைடும் பயன்படுது, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் பயன்படுது. அப்போ பிசி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், குளவி கொட்டும் பொழுது நமது உடலில் டேஷ் அப்படின்ற காரப்பொருள் செலுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்கலி அப்படின்ற காரப்பொருள் செலுத்தப்படுது. அடுத்த கொஸ்டின், மெத்தில் ஆரஞ்சு அமில கரைசலில் டேஷ் நிறத்தை கொடுக்குது. என்ன நிறத்தை கொடுக்கும் அப்படின்னா சிவப்பு நிறத்தை கொடுக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சிவப்பு எறும்பு கொடுக்கில் இருக்கக்கூடிய அமிலம் ஃபார்மிக் அமிலம். அடுத்த கொஸ்டின், பொதுவாக சில ஹைட்ரோகார்பன்களில் தவறானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், எத்திலீன், பென்சிலின், மீத்தேன் இதெல்லாம் ஹைட்ரோகார்பன்களில் வரக்கூடியது தான். அல்கேன் அப்படின்றது தான் இதில் தப்பானது. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சதுப்பு நில வாயு அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடியது எது அப்படின்னா மீத்தேன். மீத்தேனை தான் நம்ம சதுப்பு நில வாயு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் கூற்று, எல்பிஜி சிலிண்டரில் மெர்கப்டான் வாயு பயன்படுத்தப்படுதான்னு கேட்டிங்கன்னா பயன்படுத்தப்படுது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், எல்பிஜி சிலிண்டர் வாயு கசிவை கண்டறிய புரோபேன் வாயு பயன்படுத்தப்படுது. அதாவது இந்த கொஸ்டின் நம்ம நல்லா படிக்கணும் இல்லையா? எல்பிஜி சிலிண்டரில் மெர்கப்டான் அப்படின்ற வாயு பயன்படுத்தப்படுது தான், ஆனால் சிலிண்டரில் வாயு கசிவை கண்டறியது தான் அந்த மெர்கப்டான் அப்படின்ற வாயுவை நம்ம பயன்படுத்துகிறோம். எல்பிஜி சிலிண்டரில் வாயு கசிவை கண்டறிவது புரோபைன்னு சொல்கிறாங்க. புரோபைன் மற்றும் பியூட்டைன்றது தான் இந்த எல்பிஜி சிலிண்டரே இல்லையா? அப்போ எல்பிஜி சிலிண்டர் அப்படின்றது புரோபைன் மற்றும் பியூட்டைனுடைய வாயு கலவை தான். எல்பிஜி சிலிண்டரில் வாயு கசிவை கண்டறியதுக்கு தான் நம்ம மெர்கப்டான்றதை பயன்படுத்துகிறோம். அப்போ இதில் ரெண்டுமே ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் சரியானதுன்னு எதுவும் இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உயிரி வாயு என்பது எந்த வாயுக்களின் கலவையாகும்? மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடுடைய கலவை தான் உயிரி வாயு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது 8வது புக்கில் இருக்குது, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலக அளவில் நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 3வது இடத்துல இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், நீரினை மின்னார் பகுக்கும் பொழுது எதிர்மின் வாயில் சேகரிக்கும் வாயு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஹைட்ரஜன்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், அமிலங்கள் பற்றிய கொள்கையை முன்வைத்தவர் யாருன்னா அர்சீனியஸ் அப்படின்றவர் தான் முதல்ல முன்வைக்கிறார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்றுக்களை ஆராய்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் கூற்று, நீரின் உறைநிலைன்றது 100 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. உறைநிலை 100 டிகிரி செல்சியஸ் ஆனால் கிடையாது இல்லையா? அப்போ கொதிநிலை தான் 100 டிகிரி செல்சியஸ். அப்போ உறைநிலைன்றது 0 டிகிரி செல்சியஸில் நீர் வந்து உறைஞ்சிடும். அதே மாதிரி 0 டிகிரி செல்சியஸ்லேயே நீர் வந்து ஆவியாகவும் தொடங்கிடும். அடுத்தது, அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது நீரின் உறைநிலை குறையுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து சரியானது தான். அடுத்தது பாருங்கள், நீரற்ற கரைசலை அடையாளம் காண்கன்றாங்க. அப்போ பாருங்கள், இது வந்து 10th ஒரு புக் பேக் கொஸ்டின் இது உங்களுக்கு. அப்போ பாருங்கள், கார்பன் டை சல்பைட்டில் கரைக்கப்பட்ட சல்பர் அப்படின்றது ஒரு நீரற்ற கரைசல் இல்லையா? மற்றதெல்லாம் நீரில் கரைக்கப்பட்டன்ற வார்த்தை இருக்குது. இது மட்டும் தான் கார்பன் டை சல்பைட்டில் கரைக்கப்பட்ட அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ டி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலகின் முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு எங்கே தோண்டப்பட்டதுன்னா யுஎஸ்ஏவில் தோண்டப்பட்டது.
சரிங்களா, அமெரிக்காவில் தோண்டப்பட்டது. அடுத்து வலிமை மிக்க காரம் எதுனா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு தான் வலிமை மிக்க காரம். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது மயக்கமூட்டியாக பயன்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈத்தர் அப்படின்றது மயக்கமூட்டியாக பயன்படுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, சல்ஃபியூரிக் அமிலம் வேதிப்பொருட்களுடைய அரசன்னு நம்ம சொல்கிறோம். இது சரியான்னு கேட்டிங்கன்னா சரிதான். அப்போ சல்ஃபியூரிக் அமிலனாலும் கந்தக அமிலனாலும் விட்ரியால் இணைனாலும் ஒன்று தான். இது மிக சிறந்த நீர் நீக்கியாக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. இதுவுமே சரிதான். அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கதிரியக்க ஐசோடோப்புகள் அதனுடைய நோய்களை பொறுத்துக்க. அதாவது இந்த கதிரியக்க ஐசோடோப்புகள்லாம் இந்த நோய்களை எல்லாம் குணப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுது இல்லையா. அப்போ பாருங்கள், தங்கம் 198ன்றது புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுது. பாஸ்பரஸ் 32 அப்படின்றது இரத்த கோளாறுக்கு பயன்படுது. அயோடின் 131 அப்படின்றது ஹைப்பர் தைராய்டிசத்துக்கு பயன்படுது. ஹைட்ரஜன் 3ன்றது மனித உடலில் உள்ள நீரின் அளவை கண்டறிய பயன்படுது. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சரியான வேதியியல் பயன்பாட்டின் அடிப்படையில் பொறுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், தொட்டி சாயம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இண்டிகோ அப்படின்றது தொட்டி சாயம். நேரடி சாயம் அப்படின்றது காங்கோ சிவப்பு. மறைமுக சாயம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அல்சரின். அமிலச்சாயம் அப்படின்னா மஞ்சள் நாப்தல் அப்படின்றது தான். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மது அருந்தியவர்களை கண்டறிய வாகன சோதனையிடும் போலீஸாரால் பயன்படுத்தப்படும் சுவாச பரிசோதனை குழாயில் உள்ள வேதிப்பொருள் டேஷ் அப்படின்றாங்க. அப்போ பாருங்கள், இதுக்கு என்ன ஆன்சர்னால் சல்ஃபியூரிக் அமிலமும் வரும், பொட்டாசியம் டைகுரோமேட்டும் வரும், நீர் மற்றும் வெள்ளி நைட்ரேட்டும் வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், படிக வடிவமுடைய கார்பன் பற்றிய கூற்றினை படித்து தவறானதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், வைரம் அப்படின்றது நான்முக பிணைப்பு கொண்டது. இது சரியானு கேட்டிங்கன்னா சரிதான். அவங்க தவறானது தான் கேட்குறாங்க. கிராஃபைட்ன்றது 3 சகப்பிணைப்பை கொண்டது. இதுவும் சரிதான். ஃபுல்லரின் அப்படின்றது கால்பந்து வடிவத்தில் இருக்கும், 60 கார்பன்களை கொண்டது. பென்சில்ன்றது படிக வடிவம் மற்றதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பென்சில் கரி அப்படின்றது படிக வடிவம் மற்றதுன்றது தான் தவறானது. இதுக்கு படிக வடிவம் இருக்குது. நிலக்கரின்றது தான் படிக வடிவம் மற்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நவீன கரிம வேதியியலின் தந்தை யார் அப்படின்னா ஃப்ரெட்ரிக் ஹேலர் அப்படின்றவங்க தான் நவீன கரிம வேதியியலுடைய தந்தை. அடுத்த கொஸ்டின், காரங்களை அதன் மூலக்கூறு வாய்ப்பாடுகளுடன் தவறாக பொருந்து செஞ்சுருக்கிறது எதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இல்லையா. அப்போ சோடியம் ஆக்சைடுன்றது சரிதான், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுன்றதும் சரிதான், கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது தான் தப்பாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அலுமினியம் ஹைட்ராக்சைடும் சரியாக தான் கொடுத்துருக்குறாங்க. அவங்க தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், காரங்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், காரங்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுனா வயிற்றுக்கோளாறுக்கு மருந்தாக மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுதுன்றது தான் சரி, மற்றது எல்லாமே தப்பு. காரங்கள்ன்றது கசப்பு சுவையுடையது. நீல லிட்மஸ் தாள்ன்றது தாளில் சிவப்பாக மாறுன்றதும் தப்பு. சரிங்களா, அனைத்து காரங்களும் எரிகாரங்கள்ன்றதும் தப்பு. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எலக்ட்ரான் இணைதிறன் பிணைப்பு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவது. அப்போ பாருங்கள், அயனி பிணைப்பு அப்படின்றது தான் எலக்ட்ரான் இணைதிறன் பிணைப்பு அப்படின்ற சிறப்பு பெயரால் அழைக்கக்கூடியது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு நடுநிலையான மின்சுமை அற்ற மூலக்கூறு ஆக்சிஜனேற்ற எண் என்ன அப்படின்னா 0. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நவீன தனிமவரிச அட்டவணையில் தொகுதியுடைய குழுவுடன் பொருத்துங்க அப்படின்றாங்க. அப்போ கார மண் உலோகம் அப்படின்னு சொன்னோம்னா 2வது தொகுதி இல்லையா. போரான் குடும்பம் அப்படின்றது 13வது தொகுதி. சால்கோஜென்கள் அப்படின்னு சொன்னோம்னா 16வது தொகுதி. மந்தவாய்க்கல்ன்றது 18வது தொகுதி. இதை சரியாக பொருத்தணும்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அதிகபட்சமாக எஸ்பிடி மற்றும் எஃப் தொகுதியில் முறையே எலக்ட்ரான்கள் வைக்கப்படுகிறது. அப்போ பாருங்கள், எஸ் தொகுதியில் 2 இருக்கும், பி தொகுதியில் 6, டியில் 10, எஃப்பில் 14. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், பட்ராசு என்பது எதன் கலவை? 9வது புக்கில் இது கொடுத்துருக்குறாங்க. ஈயம் மற்றும் வெள்ளியத்தின் கலவை தான் பட்ராசு இல்லையா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மின்சுமையற்ற நடுநிலையான துகளான நியூட்ரானை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நியூட்ரானை கண்டுபிடிச்சது யாருன்னா ஜேம்ஸ் சாட்விக் தான் கண்டுபிடிச்சிருப்பார். இது வந்து மின்சுமையற்ற துகள். அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்கு வடிவில் கேட்டுக்கிறாங்க, சோடியம் பைகார்பனேட். அப்போ இந்த பக்கம் இருக்கிறதுலாம் அறிவியல் பெயர், அந்தான்றது வேதியியல் பெயர். பாருங்கள், சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு சலவை சோடா. சோடியம் கார்பனேட்னா சலவை சோடா, சோடியம் பைகார்பனேட்னா சமையல் சோடா, சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு காஸ்டிக் சோடா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுனா காஸ்டிக் பொட்டாஷ். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட திடப்பொருட்கள் கொண்ட ஒரு படித்தலான கலவையில் உள்ள பொருட்களை பிரித்தெடுக்கும் முறை எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட திடப்பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு படித்தலான கலவையை வண்ணப்பிரிகை முறையில் நம்ம பிரித்தெடுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திறந்து வைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்னென்னா ஆக்சிஜனேற்றம். அடுத்த கொஸ்டின், அலோகங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க இல்லையா. பாருங்கள், அலோகங்கள்ன்றது மின்சாரத்தை கடத்தக்கூடியதுன்னு சொல்கிறாங்கல்ல, இதுதான் தவறானது.
அப்போ பல பற்றது, கம்பியாக நீட்ட முடியாது, பீத்தொகுதி தனிமங்களில் மட்டும் காணப்படும். இதெல்லாம் சரிதான். ஆனால் மின்சாரத்தை கடத்தும்னு சொல்கிறாங்களா லோகம், அதுதான் தப்பு. அடுத்து மந்த வாயுக்களோட எலக்ட்ரான் நாட்டம் என்னென்னா 0. அடுத்த கொஸ்டின், ரூதர்போர்டு அணு கொள்கையின் வரம்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ அணுவின் நிலைப்புத்தன்மை அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு தனிமத்தின் அணுவின் நிறை எண் 39, நியூட்ரானின் எண்ணிக்கை 20 எனில் அதன் அணு எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ 39ல் -20 போயிடுச்சுன்னா 19. அப்போ 19ன்றது தான் சரியான ஆன்சர். இந்த வீடியோ பதிவில் ஒட்டுமொத்தமாக 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய வேதியியல் பகுதிகளை எல்லாம் நம்ம நல்ல முறையில் ரிவிஷன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 300 கேள்விகளும் அதனுடன் தொடர்புடைய பல கேள்விகளையும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த ஒரு வீடியோ பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயமாக போலீஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய 3 கேள்விகளுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோடு அந்த வகுப்பை நாங்கள் நிறைவு செய்கிறோம். தொடர்ச்சியாக படிங்க. முழு நம்பிக்கையோட காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி மையத்துடன் சேர்ந்து பயணியுங்கள். உங்களுடைய கனவுகளில் நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிடலாம். உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஆன்லைனில் 15 மாடல் எக்ஸாம், 8 கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாமை நாங்கள் நடத்த போகிறோம். சரிங்களா? அது எல்லாமே நம்மளோட யூடியூப்பில் பதிவேற்றம் செய்கிறோம். கடைசி நேரம் எக்ஸாம் திருவிழா ஆரம்பிச்சிடுச்சு. தொடர்ந்து படிங்க. திரும்ப படிக்கிறது மட்டும்தான். புதிய கொஸ்டினை பார்க்கக்கூடாது. ஆல்ரெடி படித்த கொஸ்டினே திரும்ப நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிடலாம். சரிங்களா? அனைவருக்கும் உங்கள் கனவுகளில் வெற்றி அடைகிறதுக்கு காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி மையத்துடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.